This conference will now be recorded. Good morning. In today's session, we're going to create a database as well as a schema, and then we're going to create the tables. Okay. எப்படி வந்து ஒரு டேட்டாபேஸை வந்து ஸ்னோஃப்ளேக்ல கிரியேட் பண்ணணும், அப்புறம் வந்து வேர்ஹவுஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன், எப்படி கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். அந்த வேர்ஹவுஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஏபிள் டு பர்ஃபார்ம் ஆல் கைண்ட் ஆஃப் டிஎம்எல் திங்ஸ், டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், இன்சர்ட், அப்டேட், delete, காப்பி. ஓகேங்களா, ஃபைலுக்கு டேட்டா என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு டேட்டா டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே, தீஸ் ஆர் திங்ஸ் யூ ஷுட் நோ. ஃபர்ஸ்ட் திங், இந்த டேபிள்ஸ் வந்து நிறைய கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா, அது வந்து லேட்டரா டிஸ்கஸ் பண்ண போறோம். மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ்னா என்ன, டேட்டா கிளஸ்டரிங்னா என்ன, கிளஸ்டர் கீஸ் யூஸ் பண்றதால என்ன அட்வான்டேஜஸ், what is temporary table and transient tables, what is external tables and iceberg tables. இந்த ஐஸ்பர்க் டேபிள்ஸ் ஆஸ் வெல் எக்ஸ்டர்னல் டேபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பாத்துக்க மாட்டீங்க. திஸ் கோயிங் டு see நியூ திங்ஸ். ஓகேங்களா, இட்ஸ் வெரி ஹேவிங் த வேரியஸ் ஃபியூச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என் அக்கௌண்ட் லாகின் பண்ண போறேன். ஓகேங்களா, யா, திஸ் கோயிங் டு பி டெடிகேட்டட் URL. In that I going to type my username. I going to type my username. It's going to be a Cloudflare, and then a password. Okay, first thing you have to create a worksheet. If you're working in the SQL, you can create a SQL worksheet. SQL worksheet create பண்ணிடுங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட ரோல்ஸ் மாத்திக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஸ்னோஃப்ளேக் டிஃபால்ட் ரோல்ஸ். இதை பத்தி ஒரு கிளாஸ் இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா, அக்கௌண்ட் அட்மின் என்ன பண்ண போறாரு, ஓஆர்ஜி அட்மின் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரெண்ட் கிளாஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் அட்மினால டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஆர்கனைசேஷன் அட்மின் காண்ட் ஏபிள் டு கிரியேட் டேட்டாபேஸ். சிஸ் அட்மினும் யூசர் அட்மினும் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, பட் ஆர்க் அட்மினால கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஆர்கனைசேஷன் வந்து கிரியேட் பண்ண முடியுமே தவிர இட் காண்ட் ஏபிள் டு கிரியேட் டேட்டாபேஸ். Now I am choosing the account admin as default. உங்களுக்கு எது வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், நீ இப்படி சுவிட்ச் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த ஒர்க் ஷீட் இப்படி சுவிட்ச் ஆயிடும், அந்த ரோலுக்கு சுவிட்ச் ஆயிடும். ஓகே, now I am going to use account admin by default, and then I am going to create a worksheet. சீக்கிரம் worksheet create பண்ணுங்க. கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒன் திங் ஹேவ் டு டூ, ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு நம்ம டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ணல, கரெக்டா கிரியேட் பண்ணல. ஆஸ் வெல் அஸ் வேர்ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஸ்னோ வேர்ஹவுஸ் இருக்கு, அதை மட்டும் என்ன பண்ணுங்க சூஸ் பண்ணீங்க. ஓகே, இதுவே நீங்க வந்து ஸ்னோசிக்யூல் யூஸ் பண்றதா யூஸ் கமாண்ட் யூஸ் பண்ணணும். யூஸ் வேர்ஹவுஸ் அண்ட் தென் யூ ஹேவ் டு ப்ரொவைட் வேர்ஹவுஸ் நேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா அந்த வேர்ஹவுஸுக்கு செஷன் வந்து சுவிட்ச் ஆயிடும், ஆக்டிவ் ஆயிடும். ஓகே, ஃபைன். தோ இட்ஸ் இன் த ஸ்னோ சைட், யூ ஹேவ் டு சூஸ் த ஸ்னோ வேர்ஹவுஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, செட் ஆஃப் கமாண்ட்ஸ் ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன். ஆக்சுவலா வேர்ஹவுஸ் சூஸ் பண்ணிட்டேன். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அக்கௌண்ட் அட்மின் ஒரு ரோல்ல இருக்கேன். ஓகே, ஆஸ் வெல் அஸ் ஐ சூஸ் வேர்ஹவுஸ் கால் ஸ்னோ வேர்ஹவுஸ். இப்போ நான் வந்து செட் ஆஃப் திங்ஸ் வச்சிருக்கேன். ஓகேங்களா, பிகாஸ் ஐ கான்ட் டைப் அண்ட் வேஸ்ட் மை டைம். தேர் ஆர் n number of features are available in the Snowflake. Okay, for that what I did, ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா, எப்படி வந்து ஒரு வேர்ஹவுஸ் செட் பண்றது, எப்படி ஒரு கான்டாக்ட் செட் பண்றது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து வேர்ஹவுஸ் செட் பண்றது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. what you can do, use warehouse and then you have to provide the warehouse name. உங்க warehouse name என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கோ. ஓகேங்களா, எனக்கு வந்து my warehouse நான் மீடியம் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா just give my warehouse. ஓகேங்களா, அதை சூஸ் பண்ணீங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த யூஐல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ வேர்ஹவுஸ் பதிலா இட் வில் சூஸ் மை வேர்ஹவுஸ். மாறிடுச்சா? மாறிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு கான்டெக்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ரோல் செட் பண்ணணும், அப்புறம் வந்து வேர்ஹவுஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். தட் இஸ் கால்ட் கான்டெக்ட். ஃபர்ஸ்ட் கான்டெக்ட் சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், தென் ஒன்லி கேன் டு தி ரிமைனிங் திங்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா நான் வந்து எனக்கு நிறைய ரோல்ஸ் காமிச்சிட்டேன் உங்ககிட்ட. I shown so much roles. ஓகேங்களா, லைக் வந்து அக்கௌண்ட் அட்மின் இருக்காரு, ஆர்க் அட்மின், பப்ளிக், செக்யூரிட்டி அட்மின், சிஸ் அட்மின், யூசர் அட்மின் இருக்காரு. உங்களுக்கு எந்த ரோல் வேணுமோ அந்த ரோல் சூஸ் பண்ணீங்க. ஆனா ரோல் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி
அந்த ரோலுக்கு என்னென்ன ப்ரிவிலேஜ் இருக்கு, என்னென்ன ஆக்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரிவிலேஜ் மீன்ஸ் ஆக்சஸ். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலா நான் அப்படின்னு டேக் அபவுட் ஆல் திஸ் ரோல்ஸ். லேட்டர் கிளாஸ் ஐ கோயிங் டு டேக் ஆல் திஸ் ரோல்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, நான் வந்து எனக்கு வந்து இப்போ அக்கௌண்ட் அட்மின் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து சிஸ் அட்மின் நான் மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? வாட்ஸ் கமாண்ட் ஐ ஹேவ் டு யூஸ் ரோல் அண்ட் தென் என்ன கொடுக்குறீங்களோ அது கொடுத்துட வேண்டியது. என்ன ரோல் உங்களுக்கு வேணுமோ, சிஸ் அட்மின் வேணும்னா சிஸ் அட்மின் கொடு, இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யூசர் அட்மின் வேணும் அப்படின்னா யூசர் அட்மின் கொடுத்துக்கோ. இட்ஸ் அப் டு யூ. நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் கோயிங் டு switch over to another system admin மாத்த போறேன். இப்போ டிஃபால்ட் எங்க இருக்கு? இந்த ரோல்ல இருக்கு. டிஃபால்ட் எந்த ரோல்ல இருக்கு? அக்கவுண்ட் அட்மின்ல இருக்கு சார். அக்கவுண்ட் அட்மின்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், நான் அக்கவுண்ட் அட்மின்ல இருந்து சிஸ் அட்மின் மாத்தணும் சார். சிஸ் அட்மின் சிஸ்டம் அட்மினுக்கு மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? யூஸ் ரோல் சிஸ் அட்மின் கொடுங்க. தட்ஸ் இட். SYS அட்மின் கொடுங்க. ஓகேங்களா? ஆட்டோ பப்ளிட் ஆகும். ஜஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்க உங்க ரோலை சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரோல் சுவிட்ச் ஓவர் பண்றீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு நோ தி பிரிவிலேஜ். ஒரு ரோலுக்கு என்ன பிரிவிலேஜ் இருக்கு, என்னென்ன ஆக்சஸ் இருக்கு, செலக்ட் ஆக்சஸ் இருக்கா. செலக்ட்னா யூ கேன் ஒன்லி ரீட் தி டேட்டா ஃப்ரம் தி டேபிள். ஓகேங்களா? இது மாதிரி வந்து என்ன பிரிவிலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் சூஸ் பண்ணவே தவிர இஷ்டத்துக்கு சூஸ் பண்ண முடியாது. Now when I use role system admin, I can able to see sys admin வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு UIL என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆயிடும். ஓகே ஃபைன். இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், கான்டெக்ட் செட் பண்ணியாச்சு, வேர்ஹவுஸ் செட் பண்ணியாச்சு. கான்டெக்ட் என்ன சொல்ல வர அப்படின்னா உனக்கு வந்து அந்த வேர்ஹவுஸ் ரன் பண்றதுக்கு உனக்கு என்ன தேவை, ஒரு பிரிவிலேஜ் தேவை. சிஸ் அட்மினுக்கு பிரிவிலேஜ் இருக்கு. ஓகேங்களா? ஆனா ஆர்க் அட்மினுக்கு பிரிவிலேஜ் தான் இருக்காது. ஆர்க் அட்மின் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது தான் அவரோட வேலை. ஓகே, சிஸ் அட்மினுக்கு பிரிவிலேஜ் இருக்கு. அதான் சொல்றேன், கான்டெக்ட் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கு என்ன கமாண்ட் அப்படி பாத்தீங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ், யூ கேன் ப்ரொவைட் தி டேட்டாபேஸ் நேம். நான் ஏன் MyDB கொடுத்துருக்கேன்னா உங்களோட நேம் இந்த இடத்துல தரணும்னு அர்த்தம். ஓகேங்களா? as well as கமெண்ட் இஸ் ஆப்ஷன். கமெண்ட் தரணும் அவசியம் கிடையாது. கமெண்ட் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷனல். யூ கேன் கிரியேட் a டேட்டாபேஸ். நார்மலா நீங்க ஆரக்கிள்ல பண்ற மாதிரி தான். ஓகேங்களா? நீங்க வந்து நார்மலா ஆரக்கிள்லயும் இல்லைன்னா MySQL பண்ற மாதிரி தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் டேட்டாபேஸ் MyDB அண்ட் கமெண்ட் இஸ் கோயிங் டு திஸ் மை டெமோ டிபின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து நான் என்ன எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் டாக்குமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த நோட்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு புரியணும். Okay, later I will send, not I going to send now. Later I will send this notes to you. That's why I'm maintaining this documentation commands. இது மாதிரி ஐஃபன் யூஸ் பண்ணா என்ன அர்த்தம் அப்படின்னா கமெண்ட்ஸ் அர்த்தம். இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. Okay, similar like Oracle. Now I want to create a database. Just hit the enter button. Database MyDB successfully created. வந்திருக்கு. இப்போ டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க போயிட்டு உங்க ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் என்ன சொல்லுவேன்னா டேட்டாபேஸ், டேபிள்ஸ், வியூஸ், ஐ வில் சே ஆப்ஜெக்ட் சொல்லுவேன். யூ ஹாவ் டு ப்ரொனவுன்ஸ் லைக் இட்ஸ் ஆப்ஜெக்ட். நீங்க சொல்லும் போது என்ன சொல்லணும்னா டேட்டாபேஸ்ல இருக்கிற இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டேட்டாபேஸ், டேபிள்ஸ், வியூஸ், ஆர் மெட்டீரியலைஸ் வியூஸ். ஓகேங்களா? இதெல்லாம் எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ். என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா என்ன பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், you will get the database வந்துருச்சு. உங்க database name வந்து MyDB. Okay, you can give any name, but for understanding I kept MyDB. ஓகேங்களா? fine. Now I'm creating database. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க கமாண்ட் தெரியும். எனக்கு என்ன கமாண்ட் தெரியும், எல்லா டேட்டாபேஸ் பார்க்கணும். show databases எக்ஸிக்யூட் பண்ணுங்க. you can see all the databases. உங்களுக்கு தெரியும் என்ன டேட்டாபேஸ்லாம் இருக்கோ பார்க்க முடியுதா? காம்ஸ், MySQL, MyDB, ஸ்னோஃப்ளேக்ஸ் சாம்பிள் டேட்டா இருக்கு. இது மாதிரி பார்த்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் நான் இது மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து பேட்டர்ன் மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேட்டர்ன் மேட்ச்னா நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? லைக் பர்சன்டேஜ் போட்டுங்க. லைக் ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித்னு இருக்கும். நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த MyDB ஸ்டார்டிங்லயும் சரி எண்டிங்லயும் சரி எங்க ஆரம்பிச்சாலும் கொடுன்னு சொல்றேன். அப்ப என்ன பண்ணேன், ரெண்டு இடத்துலயும் கொடு. இந்த MyDB எங்கூட மேட்ச் ஆகலாம். ஓகேங்களா? நடுவோட மேட்ச் ஆகலாம், MyDB மேட்ச் ஆகலாம். அதெல்லாம் கொடுத்துன்னு சொல்றேன். அப்ப என்ன பண்ணு, இது ரன் பண்ணு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த MyDB எங்க மேட்ச் ஆகுதோ அந்த டேட்டாபேஸ் கொடுத்துரும் உனக்கு. ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டேட்டாபேஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஓனர் யார் தெரியுதா? who is the owner for this object? For this object who is the owner? sysadmin. ஓகேங்களா? is a owner. okay, for this object. இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்.
இங்க வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா வந்து மை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் மை டிபின் ஸ்டார்ட் ஆகிறதுலாம் எனக்கு கொடுன்னு அர்த்தம். அதையும் நீங்க பேட்டர்ன் மேட்ச் பண்ணிக்கலாம் லைக் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி. இந்த கமெண்ட்ஸ் நான் வச்சுக்கிங்க. சேம் திங் யூ கோயிங் டு கிவ். ஓகே, எதெல்லாம் எனக்கு மை டிபின் ஸ்டார்ட் ஆகுதோ எனக்கு என்ன பண்ணு, எனக்கு கொடுன்னு சொல்றோம், அது கொடுக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ வந்து நான் என்ன ரோல்ல இருக்கேன், ஆக்சுவலா என்ன ரோல் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், கரண்ட் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும் எனக்கு. ஓகேங்களா, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோல் தெரியும், சிஸ்அட்மின் ரோல் இருக்குன்னு தெரியும். டேட்டாபேஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த டேட்டாபேஸ் நீங்க ஆக்டிவா இருக்கோ அந்த டேட்டாபேஸ் உங்களுக்கு தரணும் அப்படின்னா ஒரு கமாண்ட் இருக்கு. என்ன கமாண்ட் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் உங்களுக்கு. we have several functions இருக்கு. என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு? கரண்ட் ரோல் ஃபங்க்ஷன் இருக்கு, கரண்ட் டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. இதை கொடுத்தீங்கன்னா நீங்க கரண்டா எந்த ரோல்ல இருக்கீங்க, கரண்டா எந்த டேட்டாபேஸ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழகா என்ன பண்ணும், டீட்டெயிலா கொடுத்துரும். ஓகே, ஜஸ்ட் வந்து இந்த கமாண்ட் என்ன பண்ணுங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க. if it execute this command it will show like எந்த டிபில கரண்டா இருக்கீங்க, இப்போ மை டிபில இருக்கீங்க, ரோல் அட்மின் இருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற ஒரு டேட்டாபேஸ் ஸ்விட்சர் ஆகணும்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸ் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அந்த டேட்டாபேஸ்க்கு ஸ்விட்சர் ஆயிடும். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா மைடிபில இருக்கேன். ஆக்சுவலா மைடிபில இப்ப இருக்கேன் நான். இப்போ வந்து காம்ஸ்னு ஒரு இருக்கு, COMMS இருக்கு. இந்த டிபி ஸ்விட்சர் ஆகணும்னா என்ன பண்ணணும், மைடிபில வந்து காம்ஸ் ஸ்விட்சர் ஆகணும்னா என்ன பண்ணணும், எனிஒன் தமிழ், if you want to switch from MyDB to COMS DB, what command I would use? Use database COMS sir. database name COMMS கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அந்த டேட்டாபேஸ்க்கு ஸ்விட்சர் ஆயிடும். ஓகே, ஆக்டிவ் செஷன் வந்து மூவ் ஆயிடும். ஸ்விட்சர் ஆக கிடையாது, அந்த ஆக்டிவ் செஷன் வந்து அந்த டேட்டாபேஸ் மூவ் ஆயிடும். இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கரண்ட் ரோல் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன காம்ஸ்க்கு காமிக்கும். ஓகேங்களா, இது மாதிரி யூஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஆக்டிவ் செஷன் வந்து மைடிபில இருக்கணும். ஓகே, யூஸ் டேட்டாபேஸ் அண்ட் தென் மைடிபி, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ திருப்பி நீங்க இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களோட கரண்ட் ரோலும் கரண்ட் டேட்டாபேஸும் காமிக்கும். ஓகே, தட்ஸ் ஃபைன். நவ் இப்போ என்ன பண்ண போறேன்னா உங்க டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, டேட்டாபேஸ் ஷோ பண்ணி பார்த்துட்டீங்க. ஓகேங்களா, ஷோ மீன்ஸ் ஷோ டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணும், பண்ணி பார்த்துட்டீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணணும். நீங்க கேட்கலாம், எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக்ல பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் இருக்கு அப்படின்னா நீங்க மல்டிபிள் ஸ்கீமாஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு டேட்டாபேஸ் கீழே யூ கேன் ஹேவ் மல்டிபிள் ஸ்கீமாஸ். ஸ்கீமாஸ்னா என்னன்னா குரூப்பிங் ஆஃப் எ லாஜிக்கல் என்டைட்டி. குரூப்பிங் ஆஃப் லாஜிக்கல் என்டைட்டி அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரின்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. ஸ்கீமா என்ன இருக்கும், ஸ்டேட்னு ஸ்கீமா இருக்கும். ஸ்டேட்னு ஸ்கீமா இருக்கும். அந்த ஸ்டேட்டுக்கு என்ன இருக்கும், நிறைய டேபிள்ஸ் இருக்கும். லைக் ஐ கேன் சே லைக் இந்தியா நம்பருங்க, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், இதெல்லாம் டேபிள்ஸ். கண்ட்ரின்றது என்னது, டேட்டாபேஸ். ஸ்டேட்ன்றது என்னது, ஸ்கீமா. அப்போ அந்த நேம் வந்து ஒரு காமன் நேமா இருக்கணும், ஒரு லாஜிக்கல் என்டைட்டியா இருக்கணும். ஓகேங்களா, இட் ஷுட் பி a சப்ஜெக்ட் டிஸ்கிரிப்டிவா இருக்கணும். இது மாதிரி இருந்தது அப்படின்னா அது ஸ்கீமான்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹெச்ஆர் ஸ்கீமான்னு நம்ம சொல்றோம். ஹெச்ஆர் என்ன இருக்கலாம், எம்ப்ளாயி டேபிள் இருக்கலாம், ரீஜன் டேபிள் இருக்கலாம், ஓகே, பேரோல் டேபிள் இருக்கலாம், டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம், இது மாதிரி மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கலாம். அப்ப அந்த ஹெச்ஆர்ன்றது வந்து ஒரு லாஜிக்கல் என்டைட்டி. லாஜிக்கல் மீன்ஸ் இட் ஷுட் அண்டர் குரூப்பிங் ஸ்மால் காமன் நேம்ல குரூப் ஆகும். ஓகேங்களா, இப்போ ஹெச்ஆர் பதில் தெரியணும். ஹெச்ஆர்ல என்ன இருக்கும், டிபார்ட்மெண்ட் டேபிள்ஸ் இருக்கும், பேரோல் இருக்கும், எம்ப்ளாயி டேபிள்ஸ் இருக்கும், இதுதான் தெரியும் உங்களுக்கு. ஹிஸ்டரி டேபிள் இருக்கும் தெரியும். இது மாதிரி வந்து காமன் என்டைட்டி வந்து கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி வந்து நீங்க வந்து n number of schemas கிரியேட் பண்ணிக்கலாம். there is no restriction in under the database in Snowflake. you can create n number database. ஒரு ஸ்கீமா வந்து கிரியேட் பண்ணணும். ஸ்கீமா கிரியேட் பண்ணா மட்டும்தான் உங்களால டேபிள்ஸ் கிரியேட் பண்ண முடியும் ஸ்னோஃப்ளேக்ல. ஓகே, ஆனா ஆர்க்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்கீமா எல்லாம் கிரியேட் பண்ண மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணிக்கும்னா அந்த டிஃபால்ட்டா அதுவே என்ன பண்ணிக்கும், இன்டர்னலா SOSன்னு ஒன்று வச்சிருப்பீங்க, சிஸ்டம்னு ஒன்று வச்சிருப்பீங்க. எந்த யூசர் லாகின் பண்றீங்களோ அதே ஸ்கீமா எடுத்து கிரியேட் பண்ணிக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. நீங்க என்ன பண்ணணும், டெஃபினட்டா ஸ்கீமா கிரியேட் பண்ணி ஆகணும். ஸ்கீமா கிரியேட் பண்ண சேம் கமாண்ட் தான் டேட்டாபேஸ் மாதிரி என்ன பண்ணணும், கிரியேட் ஸ்கீமா and then you can provide a schema name. ஓகேங்களா, இங்க my schema கொடுத்திருக்கேன், though it's a first class, that's why given my schema. இது மாதிரி தரக்கூடாது, சப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவா இருக்கணும். ஓகேங்களா, அதை படிச்ச உடனே உங்களுக்கு என்ன தெரியணும், ஓகே இது இப்படிதான் ரிலேஷன் இருக்குன்னு தெரியணும். ஓகே,
Now I want to go into create a schema and then comment is nothing but optional. ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணு, இந்த கமெண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது அர்த்தம் ஈஸியா புரியும். ஓ, இந்த ஸ்கீமா இதுக்காக கிரியேட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு you can type some more text over here. இது அடுத்தவங்க கம்பெனிக்காரன் வந்து சாரி அடுத்தவங்க வந்து ஒரு நியூ எம்ப்ளாயி வராங்க அப்படின்னா இதை டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கமெண்ட்ஸ் படிச்சோன்னே தெரியணும். ஓ, ஓகே, இதுதான் பண்ணிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு தெரியணும். நீங்க பாட் கமெண்ட்ஸ் தரல அப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? They not aware why the schema is created. Okay, for this creating a schema, just copy this command, just hit enter. இதில் போய் கால் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, ஷார்ட்கட் பார்த்து வச்சிங்க, ஷார்ட்கட் then it's easy for you. Control Shift Enter. ஓகேங்களா, Control Shift Enter நீங்க என்ன பண்ணணும், சேம் டைம்ல press பண்ணுங்க, it will try to execute. Oops, object does not exist, cannot be performed. Why it's not performing? 1 minute. I'm checking the current role and current database. Okay, schema created ஆயிடுச்சு. ஓகேங்களா, நான் இங்கே வச்சு என்டர் அடிச்சு நம்மள இருக்கு. schema is created. இப்போ schema created ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து உங்க MyDB ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், you can again minimize this thing and you can refresh பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். உங்க MyDB ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இப்போ schema எங்க இருக்கும், இல்லையே. Oh my god, it's not creating Sir, my scheme. sir, my warehouse ல இருக்கு sir, DB. Okay, இருங்க 1 minute. My warehouse, MyDB. Okay, under MyDB I am creating a schema. Public schema இருக்கு. This conference will now be recorded. Now நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, செட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நீங்க sysadminல இருக்கீங்க. சிஸ்டம் அட்மினுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கீமாவோட ஆக்டிவிட்டி இருக்காது. ஸ்கீமா கிரியேட் பண்ணலாம், ஆனா உங்க MyDB பாத்தீங்கன்னா அந்த ஸ்கீமா வந்து அங்க இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து உங்க ரோலை சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, அக்கௌண்ட் அட்மின் ஒன்று இருக்கு, டிஃபால்ட் ரோல் இருக்கு. ஓகேங்களா, இதை நீங்க சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஸ்கீமா கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்க MyDB ல போயிட்டு செக் பண்ணீங்கன்னா இப்போ உங்க மை ஸ்கீமா இங்க வந்திருக்கும். ஓகேங்களா, தட்ஸ் வை சூஸ் ப்ராப்பர்லி. ரோல் சூஸ் பண்ணும்போது எதுக்காக பண்றோம், ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா நான் கோயிங் டேக் லேட்டர். ஜஸ்ட் ஃபார் எவ்ரி DML DDLs just choose account admin சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணீங்கன்னா you will get the my schema வந்துருச்சு. What are the schema created? You got the schema. இதுல வந்து எந்த ஆப்ஜெக்ட்டுமே இல்ல. Till now I did not create any objects, tables எதுவுமே கிரியேட் பண்ணல. That's why it's showing no objects found. Now next thing is, after creating schema நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, show command இருக்கு, schema show பண்றதுக்கு. Okay, you can show schemas கொடுங்க. It will show only one schema as of now. 3 ஸ்கீமா காட்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா as well as பப்ளிக் ஸ்கீமாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக்கை டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணுற ஸ்கீமாஸ். ஓகே, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். வாட் இஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, வாட் இஸ் பப்ளிக் ஸ்கீமா. இது வந்து நான் கிரியேட் பண்ண ஓன் ஸ்கீமா, மை ஸ்கீமா இருக்கு. இது வந்து இப்போ கரண்டாக நான் கிரியேட் பண்ணது ஒய் வந்திருக்கு. Now next is going to be who is going to the owner. எந்த ஓனர் மூலம் கிரியேட் பண்ணாங்களோ அந்த ஓனர் இருக்கும். நீங்க கேட்கலாம் அக்கௌண்ட் அட்மின்ல இருக்குன்னு கேட்டா, சிஸ்அட்மின்ல கிரியேட் பண்ற ஆக்ஸ் இருக்கு, பட் we can't able to see. ஆனா அக்கௌண்ட் அட்மின்ல பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஆனா ஓனர் வந்து யாரு, சிஸ்அட்மின் தான். ஓகே, I can able to see the things and then owner role type is role னு கொடுத்திருக்கு. இது மாதிரி நீங்க வந்து பார்த்துக்கலாம். லைக் ஆபரேட்டர் போட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்க ஸ்கீமாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்கீமாவை மட்டும் நீங்க வந்து பேட்டர்ன் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, now you can have n number of schemas. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு டேட்டா பேஸ்ல என்ன பண்ணலாம்னா n number of schemas வந்து வச்சுக்கலாம். ஓகே, now you can able to just refresh பண்ணுங்க, மினிமைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல போயிட்டு refresh பண்ணுங்க. my schema underscore 1 ஏன் டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. I think it will take some time.
யா இட் டேக்ஸ் சம் டைம். ஓகேங்களா, நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க, ஒரு 10 செகண்ட்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா மை ஸ்கீமா அண்டர்ஸ்கோர் 1 இருக்கு. இது மாதிரி வந்து நீங்க n நம்பர் ஆஃப் ஸ்கீமாஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு டேட்டாவை லோட் பண்றீங்க அப்படின்னா டக்குனு ரிசல்ட் பண்ணி பார்க்காதீங்க. இட் வில் டேக் சம் டைம். ஓகேங்களா, ஸ்டேஜிங் வந்து ரிப்பீட் லோட் ஆகணும், அது டைம் எடுக்கும். நீங்க போய் அந்த ஃபிராக்ஷன் செகண்ட்ல பார்க்காதீங்க. ஜஸ்ட் கீப் ஆன் ரெஃப்ரெஷிங் திஸ் திங்ஸ். ஓகேங்களா, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா உங்க ஸ்கீமா வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடும். Okay, now we create another schema. Its the name is my schema underscore 1. Now next one is if you display show schemas, it's going to show the schema காட்ட போகுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் எந்த கரண்ட் ரோல்ல இருக்கேன், எந்த டேட்டாபேஸ்ல இருக்கேன், எந்த ஸ்கீமா இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். கரண்ட் ரோல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், கரண்ட் டேட்டாபேஸ் அண்ட் கரண்ட் ஸ்கீமா. இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா you will get all the informations about the role and database and current schema. Now you can able to see. ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா இப்போ ஸ்கீமா கிரியேட் பண்ண பாத்தீங்களா, அதான் எனக்கு கரண்ட் ஸ்கீமா இருக்கும். மை ஸ்கீமா அண்டர்ஸ்கோர் 1 இருக்கும். இப்போ நான் வேற ஸ்கீமாக்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆகணும், என்ன பண்ணணும், யூஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், சுவிட்ச் ஓவர் பண்ணிக்க வேண்டியதுதான், பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து இப்போ கரண்டா வந்து ஸ்கீமா பாத்தீங்கன்னா மை ஸ்கீமா அண்டர்ஸ்கோர் 1 இருக்கு. Okay, this is how you can be able to view your schemas as well as role and database. இப்போ நான் இந்த கமாண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும், யூஸ் டேட்டாபேஸ், யூ கேன் யூஸ் மைட் யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்கீமா ஸ்ட்ரக்சர் பண்ண என்ன பண்ணணும், யூஸ் ஸ்கீமா அண்ட் தென் மை ஸ்கீமா. ஓகே, இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்க டேட்டாவை ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம் as well as ஸ்கீமாவையும் நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். You can execute this command. Just in a single shot you can execute this database as well as my schema. Now it's executed. Now if you run this command, you can able to see the role as well as data my db and the schema is going to be my schema. Now என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு database கிரியேட் பண்ணிட்டோம், schema கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், what's the next thing we have to do? ஸ்னோஃப்ளேக்ல ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணனும், ஸ்கீமா கிரியேட் பண்ணனும், அதுக்கு அடுத்து என்ன பண்ணனும், ஸ்கீமா கிரியேட் anyone table create table கிரியேட் பண்ணனும். ஓகேங்களா, இங்க வந்து எதுமே இல்ல, டேபிள்ஸ் கிரியேட் பண்ணனும். ஜஸ்ட் கிரியேட் டேபிள்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா, நம்ம ஒரு டைப் பார்த்துட்டு வரோம். இது வந்து நார்மல் டேபிள், இட்ஸ் going to be a standard table, it's one physical table. ஓகேங்களா, இந்த டேபிள்ல இருக்க டேட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாவும் மைக்ரோ பார்ட்டிஷன்ஸா ஸ்டோர் ஆகும். நீங்க கேட்கலாம், சார் அந்த மைக்ரோ பார்ட்டிஷன் நான் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா Snowflake will internally manage the micro partitions. இந்த டேட்டா நீங்க என்ன டேபிள் பண்றீங்களோ எல்லாமே ஒரு மைக்ரோ பார்ட்டிஷன் ஸ்டோர் ஆகும். இதெல்லாம் ஆடியோ தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலா நான் சிம்பிளா எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இதுல கமாண்ட் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு டேபிளை நீ டிராப் பண்ற அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணு, அந்த டேபிள் வந்து இருக்கா செக் பண்ணு. அந்த டேபிள் அங்க இருந்தது அப்படின்னா நீ என்ன பண்ணு, டிராப் பண்ணிக்கோ. டிராப் டேபிள் இஃப் எக்ஸிஸ்ட் மை டேபிள். இந்த டேபிள் இப்போ இல்ல ஆக்சுவலா. இப்போ இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸிஸ்ட் இருந்தா டிராப் பண்ணணும், எக்ஸிஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸிஸ்ட் இருந்தா டிராப் ஆயிடும். இன் கேஸ் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் வாட் வில் டு, in case if it's not exist what will do, it will not drop sir, it will not drop. ஓகேங்களா, டிராப் பண்ணாது, அதுதான் கண்டிஷன். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு நம்மளுக்கு வந்து டிராப் ஸ்டேட்மெண்ட்லயே. ஜஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க, எதுவுமே நடக்காது. ஓகேங்களா, டிராப் ஸ்டேட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லி வந்திருக்கு. வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கு, மை டேபிள் வந்து ஆல்ரெடி டிராப் ஆயிடுச்சு சொல்லிருக்கு. ஓகேங்களா, நத்திங் ஆபரேஷன் பண்ணாது, இது ஆல்ரெடி டிராப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிடும். ஓகேங்களா, பிகாஸ் திஸ் டேபிள் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் இந்த ஸ்கீமா. மை ஸ்கீமான இந்த ஸ்கீமால இந்த டேபிள் எதுவுமே இல்ல, அதனால வந்து இந்த மெசேஜ் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு நார்மல் டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஐ அம் நாட் கோயிங் டு வேஸ்ட் மை டைம். ஓகே, இந்த டேபிள் கிரியேட் பண்ணதுன்னா ஆர்க்ல பண்ற மாதிரி தான். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. காலம் நேம் இஸ் நம், டைப் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்பருக்கும் டெசிமலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா யா நம்பருக்கு நம்பர் பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா, லைக் பாசிட்டிவ் வேல்யூஸ், நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து காலம். நம்பர் 10_1 காலம் அண்ட் தென் நம்பர் ஆஃப் 10,1. ஓகேங்களா, இது வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 10 டிஜிட் இருக்கும் அண்ட் தென் ப்ரிசிஷன் வந்து 1 இருக்கும். ப்ரிசிஷன் வந்து 1 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெசிமல்
20_2 இருக்கு. டெசிமல்னு ஒரு டைப் இருக்கு. 20,2 20,2னா 20 டிஜிட்ஸ் இருக்கும். டாட் 2 வந்து பாத்தீங்கன்னா 23 24 வரும். சொல்றது புரியுதா? 20 டிஜிட்ஸ் இருக்கும். 2 வந்து பாத்தீங்கன்னா டெசிமல் அப்புறம் வரும். ஓகே, இது மாதிரி பாத்தீங்கன்னா நியூமரிக்ன்றது காலம் நேம், நியூமரிக்ன்றது டைப். இது மாதிரி காலம் நேமையும் டைப் சேமா தர முடியுமா ஆரக்கிள்ல? சொல்லுங்க. காலம் நேமையும் டைப்பும் சேம் டைப்பையும் சேம் காலம் தர முடியுமா ஆரக்கிள்ல? முடியாது சார். இல்ல சார், முடியாது சார். யூ கான்ட் ப்ரொவைட் த சேம் காலம் நேம் சேம் டைப் தர முடியாது. அதே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இன்ட்னு ஒரு காலம் இருக்கு, இன்ட்னு ஒரு டைப் இருக்கு. இதை வந்து ஆரக்கிள்ல தர முடியும். எனி டேட்டாபேஸ் கான்ட் டு, பட் ஸ்னோஃப்ளேக் கேன் டு. தட்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி இன் ஸ்னோஃப்ளேக். இன்டிஜர்னு ஒரு இது இருக்கு, காலம் நேம் இருக்கு, இன்டிஜர்னு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல வருது காலம் நேம், செகண்ட்ல வருது டைப். ஓகேங்களா? நீங்க வந்து இதை பத்தி ஒரி பண்ண தேவையில்ல. டேட்டா டைப்ஸ் தான் எடுக்க போறேன். எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லுவேன் ப்ரிசிஷன் என்ன, ஸ்கேல் என்னன்னு சொல்லுவேன். இட்ஸ் நாட் டிஸ்கஸ் அபவுட் த டேட்டா டைப்ஸ் ரைட் நவ். வி கோயிங் டு கிரியேட் டேபிள். டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கிரியேட் டேபிள், டேபிள் நேம் கொடுத்துருங்க, அண்ட் தென் காலம் நேம் அண்ட் டைப் கொடுத்துருங்க. ஓகேங்களா? see there are n number data types is there. big int, tiny int, small int, நம்பர், டெசிமல். நீங்க ஆர்க்கிள் வேர்க்கர் தான் யூஸ் பண்ணுவீங்க ஸ்ட்ரிங்குக்கு. ஆர்க்கிள்ல ஸ்ட்ரிங்குக்கு என்ன பண்ணுவீங்க? வேர்க்கர் யூஸ் பண்ணுவீங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா? வேர்க்கரும் இருக்கும், கேரும் இருக்கும், ஸ்ட்ரிங்கும் இருக்கும், டெக்ஸ்டும் இருக்கும். ஓகேங்களா? இவ்வளவு டேட்டா டைப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. n number of data types is supporting Snowflake. That's why it's very powerful when compared to other the relational database management system. compare பண்ணும்போது Snowflake பாத்தீங்கன்னா it's supporting so many data types. ஒரு ஸ்ட்ரிங்லயே பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் சப்போர்ட் பண்ணணும். டெக்ஸ்ட் என்ன தெரியுதா? you can store huge amount of data. huge amount of data கிடையாது, huge amount of words. ஸ்ட்ரிங் ரொம்ப லென்த்தியா இருக்கு அப்படின்னா என்ன பண்ண, டெக்ஸ்ட்னு ஒரு டைப் இருக்கு, அதை சூஸ் பண்ணிக்கோ. ஆனா டெக்ஸ்ட் டைப் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப் மாத்த முடியாது. இன்னொரு டைப் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? இன்டா மாத்திக்கலாம். நீ கேட்கலாம் எப்படி ஸ்ட்ரிங் இன்டா மாத்தன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி ஸ்ட்ரிங் மாத்தலாம். என்ன மாத்தலாம்? இது ஒரு ஸ்ட்ரிங் வச்சுங்களேன், குளுக்கோஸ்ல போடுறேன் 1 2 3 4 5 இருக்கு. ஆக்சுவலா ஸ்ட்ரிங் தான், என்ன டபுள் கோட்ஸ்ல இருக்கு. என்ன பண்ணலாம்? இன்டா மாத்தலாம். ஆனா டெக்ஸ்ட்ன்றது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். டெக்ஸ்ட்ன்றது ஹலோ, சாரி, ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படி இருக்குன்னா இது பெரிய இது வந்து டெக்ஸ்ட்ல ஸ்டோர் பண்ணணும். நீங்க இதுதான் இது பேசேஜ் மாதிரி இருக்கும். இதை வந்து உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஒரு டைப்ல வந்து இன்னொரு டைப் மாத்த முடியாது. ஓகேவா? ஆனா ஸ்ட்ரிங்ல ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. என்ன பண்ணலாம்? இது மாதிரி ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணலாம்? நீங்க இன்டா மாத்தலாம், ஆனா டெக்ஸ்ட்ல மாத்த முடியாது. ஓகே, இது மாதிரி வந்து நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. we going to see it later. As of now, just remember this is how to create a table, and then I'm going to execute this command. Now the my table successfully created. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு எனக்கு. நீங்க திரும்ப போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, it will take some time. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீமா கீழே என்ன வந்துருச்சு, எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு, டேபிள்ஸ் வந்திருக்கு. டேபிள்ஸ் கீழே பாத்தீங்கன்னா மை டேபிள்னு ஒன்று வந்திருக்கு, கிரியேட் ஆயிருக்கு. இதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் see the என்ன பண்ண முடியும்? காலம் நேம்ஸையும் காலம் டைப்ஸையும் நீங்க உங்களால பார்க்க முடியும். தட் கைண்ட் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி இதுதான் ஆரக்கிள்ல கிடையாது. கிளிக் பண்ணலாம், வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும், லெஃப்ட் சைட்ல பார்க்கலாம். பட் பாத்தீங்கன்னா சிங்கிள் கிளிக்ல என்ன பண்ணிக்கலாம் நீங்க. யூ கேன் able to see column name as well as column types. This is how you have to create a table. If you want to drop the table, you can use this command drop table. In the table வந்து exist ஆனா drop ஆயிடும். ஓகேங்களா? Now you can able to drop the tables. நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணதான் அங்க போகும், அப்பதான் உங்க URL தெரியும். இதே மாதிரி திருப்பி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா you can create a tables. Table கிரியேட் பண்ணிட்டோம். Okay, let it be. Now come to the next point. இப்போ வந்து நீங்க நார்மலா பண்ற மாதிரி தாங்க. இதெல்லாம் வந்து நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு டேபிள் வந்து நீங்க டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதே நான் பண்ணி வச்சிருக்கேன் நோட்ஸ்ல. டிஸ்கிரைப் டேபிள், மை டேபிள் கொடுங்க. You can able to see the description of the table. ஓகேங்களா? what are the column names and column types? kind வந்து column type. ஓகேங்களா? null வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? y இருக்கு. in case la data எதுமே இல்ல, அந்த ரெக்கார்ட் டேட்டா இல்லனா null வந்துரும். ஓகேங்களா? y வந்திருக்கு. பிரைமரிக்கு வந்து எதுமே இல்ல.
எந்த காலமே பிரைமரி கிடையாது. பிரைமரி கீ என்ன அப்படின்னா அந்த கீ தான் மோஸ்ட் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கீல டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி யூனிக் கீயா இருக்கணும். நான் எந்த ஒரு காலமையும் பிரைமரி கீயா மாத்தல. ஓகேங்களா? அதே மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் எதுவும் கொண்டு வரல. ஓகேங்களா? யூனிக் எதுவும் கிடையாது. அண்ட் தென் செக்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க கண்டிஷன் செக் பண்ணலாம் டேபிள் கிரியேட் பண்ணும்போது. எனக்கு வந்து வேல்யூ கிரேட்டர் தென் 80 இருந்தா உள்ள அலோவ் பண்ணிட்டு ஒரு கண்டிஷன் 80 அப்படின்னா அதெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். அது மாதிரி நான் எதுவும் செட் பண்ணல. எக்ஸ்பிரஷன் செட் பண்ணல, கமெண்ட் செட் பண்ணல, பாலிசி நேம் செட் பண்ணல. இட்ஸ் எ நார்மல் ஸ்டாண்டர்ட் டேபிள். ஓகே, இது இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஆர்க்கல்ல இவ்வளவு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது. ஓகேங்களா? நீங்க அப்படியே ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், டேபிள் வைஸா பிரைமரி கீ இருக்கான்னு பாத்துக்கலாம், செக் கண்டிஷன் இருக்கான்னு பாத்துக்கலாம், எக்ஸ்பிரஷன்ஸ் பாத்துக்கலாம், கமெண்ட்ஸ் இருந்தா பாத்துக்கலாம், இது மாதிரி வந்து பாலிசி இதா இருக்கான்னு பாத்துக்கலாம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகே, நவ் திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டிஸ்கிரைப் தி டேபிள். டிஎஸ் ன்னு கொடுங்க. ஓகேங்களா? டிஸ்கிரைப் கூட தரலாம் நினைக்கிறேன். லெட்ஸ் செக். டிஸ்கிரைப் கீவேர்டும் இருக்கு, டிஎஸ்சியும் இருக்கு. ஓகே, யூ கேன் யூஸ் டிஸ்கிரைப் கமாண்ட் டு டிஸ்கிரைப் யுவர் டேபிள். டிஸ்கிரைப் டேபிள், டேபிள் நேம் கொடுத்துருங்க. நவ் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் கோயிங் டு கிவ். இப்போ வந்து சில பேர் கேட்பாங்க, சார் நான் வந்து டிடிஎல் வந்து நான் வந்து பார்க்கணும். டிடிஎல் என்ன தெரியுமா? இதான் டிடிஎல், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஓகேங்களா? இந்த மாதிரி டேபிள் கிரியேட் பண்றது, வியூஸ் கிரியேட் பண்றது, இதெல்லாம் வந்து டிடிஎல்ல வரும். இது மாதிரி நீங்க டிடிஎல்ல பார்க்கணும் அப்படின்னா ஒரு கமாண்ட் இருக்கு, கெட் டிடிஎல் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த கெட் டிடிஎல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த டேபிள்னு பாஸ் பண்ணிடணும். டேபிள்ன்றது என்ன தெரியுமா? உங்க டேபிள் டிடிஎல்ல பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். டேபிள் கொடுத்துட்டுங்க, உங்க டேபிள் நேம் கொடுத்துருங்க. வாட்ஸ் மை டேபிள் நேம்? வாட்ஸ் மை டேபிள் நேம்? What is my table name? My underscore table, sir. My underscore table. அந்த டேபிள் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல எடுத்து வந்து உங்க கெட் டிடிஎல்ல இங்க பாஸ் பண்ணிடுங்க, சிங்கிள் கோட்ஸ்ல பாஸ் பண்ணிடுங்க. அப்போ வந்து உங்க என்ன பண்ண முடியும்னா உங்க டேபிளோட டிடிஎல் உங்களால பார்க்க முடியும். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இதை ஞாபகம் வச்சுங்க, டிஸ்கிரைப் ஞாபகம் வச்சுங்க, இதையும் ஞாபகம் வச்சுங்க. இது மாதிரி என்ன பண்ணணும், கெட் டிடிஎல்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க டேபிளோட டிடிஎல் ஃபுல்லா வந்துடும். வந்திருக்கா இல்லையா? நான் எடுத்து பேஸ்ட் பண்றேன் பாருங்க. அந்த டிடிஎல் இந்த டிடிஎல் சேமா இருக்கும் பாருங்க. இந்த ரீப்ளேஸ் கமாண்ட் வரும். ஏன்னா நீங்க ஆல்டர் ஏதாவது பண்றீங்கன்னா என்ன பண்ண தேவையில்ல, இது அப்டேட் பண்ணா என்ன ரீப்ளேஸ் ஆயிடும். ஓகேங்களா? நாங்க ரீப்ளேஸ் யூஸ் பண்ணல, அதுவே என்ன பண்ணிச்சு, மை டேபிள் நான் கொடுத்தது அப்படியே வந்திருக்கா. நான் இங்க வந்து இது கொடுக்கல, என்ன கொடுக்கல, சம் ப்ரிசிஷன் ஸ்கேல் தரல, அதுவே டிஃபால்ட்டா எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? நீங்க கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. இங்க பாருங்க 10_1 கொடுத்துருக்கேன், அதை எடுத்துக்கிச்சு. நீங்க தரல மொட்டையா நம்பர் கொடுத்தீங்கன்னா அது மேக்ஸ் லிமிட் எடுத்துக்கும். ஓகே, ப்ரிசிஷன் ஸ்கேல் எடுத்துக்கும். அதே பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த வேலையில அதை எடுத்துக்கும். நீங்க கொடுக்காம விட்டீங்கன்னா மொட்டையை கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஓகே, this is how you can see the DDL. Like Sendamal, if I want to see the DDL, what's the command? If you want to see the DDL, what's the command? Get DDL. Get DDL ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது ஃபங்க்ஷன் ஆக்சுவலி. ஃபங்க்ஷன் யாரு பாஸ் டேபிள்னு கொடுத்துட்டு உங்க டேபிள் நீங்க பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைட் பாத்ல எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி தரேன். குவாலிஃபைட் பாத் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் நேம் தரணும், அப்புறம் ஸ்கீமா நேம் தரணும், அப்புறம் ஒரு டேபிள் நேம் தரணும். தட் இஸ் கால்ட் குவாலிஃபைட் பாத். இப்படி நீங்க டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். குவாலிஃபைட் பாத் சொல்லுவாங்க. எப்படி நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே டைப் கொடுத்துட்டு என்னோட டேட்டாபேஸ் என்ன டேட்டாபேஸ், my_db, my_db dot what's my schema name, my schema dot what's my table name, my table, my_table. இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், fully qualified pathலையும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம், டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். எப்போ நீங்க டிஸ்கிரைப் டேபிள் மை டேபிள் போனோம் அப்படின்னா நீங்க வந்து அந்த டேட்டாபேஸ்ல அந்த ஸ்கீமால இருந்தீங்க அப்படின்னா யூஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி உள்ள இருந்தீங்க அப்படின்னா செஷன்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களால டிஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியும். இல்ல நான் வேற ஒரு டேட்டாபேஸை நான் பார்க்க போறேன், வேற ஒரு ஸ்கீமா பார்க்க போறேன், வேற டேபிள் பார்க்க போறேன்னா ஃபுல்லி குவாலிஃபைட் பார்த்து கொடுத்து நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கலாம். சில பேர் கேட்பாங்க, சார் நான் இந்த டேட்டாபேஸ்ல இருக்கேன் வேற ஒரு டேட்டாபேஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் யூஸ் பண்ணிக்கோ, ஃபுல்லி குவாலிஃபைட் யூஸ் பண்ணிக்கோ, யூஸ் பண்ணா உங்களால பார்க்க முடியும். Okay, now
I want to insert the records. இந்த my tableல ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணணும். இது நார்மல் ஆப்ரேஷன் தாங்க. ஓகேங்களா, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. insert into my table கொடுத்துட்டு you can provide the column names. num 10_1, decimal 20_2, numeric, int, integer. இதெல்லாம் என்ன பண்ணுங்க, கொடுத்துருங்க. my table குள்ள இந்த காலம்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் வேல்யூஸ்ல என்ன பண்ணுங்கன்னா, இந்த நம்முக்கு 10 பாஸ் பண்ணு. அப்புறம் என்ன பண்ணு, num 10_1 நம்பர். ஓகேங்களா, அப்ப என்ன பாஸ் பண்ணுங்க, என்ன இருக்கு, ஸ்கேல் 1 தான் இருக்கு, 22.2 கொடு. ஏன்னா நீ டெசிமல் அப்புறம் ஒரு டிஜிட் தான் வரணும், டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் வரணும். ஆனா 10 நம்பர்ஸ் வரலாம், 10 டிஜிட்ஸ் வரலாம். 10க்கு அப்புறம் சாரி 10 டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் வரணும். ஓகேங்களா, 22 பாயிண்ட் கொடுங்க. இங்க பாருங்களேன், டெசிமல் ஆஃப் 20.2 கொடுத்துருக்கேன், 20 டிஜிட்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரணும், ஸ்கேல் 2 டிஜிட்ஸ் தான் வரணும். ஓகேங்களா, அதுவே கொடுத்துருங்க. ஓகே, அண்ட் தென் 30 டிஜிட்ஸ் வரலாம். ஓகே, இருக்கு. இது மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணணும், வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ண போறேன். காப்பி பண்ணீங்க, ஜஸ்ட் இன்சர்ட் இன் மை டேபிள். எந்த டேபிள் அப்படின்னா, மை டேபிள்னு ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல போயிட்டு நீங்க வந்து உங்களோட ரெக்கார்ட்ஸ், ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ண போறேன். ஓகே, number of rows inserted னு வருது. only one row is got inserted, you can see here. நீங்க உங்களுக்கு தெரியும் எப்படி query பண்ணணும், ஆல்ரெடி தெரியும். நீங்க fully qualified path யூஸ் பண்ணி query பண்ணலாம். இல்ல என்ன பண்ணலாம், கரண்டா அந்த டேட்டாபேஸ் அந்த ஸ்கீமால இருந்தீங்கன்னா டேட்டா என்ன பண்ணலாம், செலக்ட் ஸ்டாஃப் கொடுத்து நீங்க query பண்ணிக்கலாம். ஆனா மோஸ்ட்லி நான் என்ன சொல்றேன்னா, fully qualified path யூஸ் பண்ணுங்க. whenever trying to query, what you have to do, those are cloud data warehouse, you have to put limit யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அது ஒரு ரெக்கார்டு தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுங்க, ஒரு 1 million ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா லிமிட் போட்டுடுங்க. இதுதான் இன்சர்ட் பண்ண ரெக்கார்டு. எப்பவுமே சொல்றேன், cloud data warehouse, any data cloud data warehouse, BigQuery, anything, just use a limit யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, நீங்க செலக்ட் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா அது எல்லா ரோ ஸ்கேன் பண்ணி அவ்வளவுக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். உங்க வேர்ஹவுஸ்ல வந்து நீங்க அவ்வளவுக்கு என்ன பண்ணுவோம், query போய் ஃபெச் பண்ணி எடுத்து வரும். அப்போ அவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும். only one record got inserted. இப்போ நான் என்ன பண்ண போறேன், மல்டிபிள் இன்சர்ட் சொல்ல போறேன். மல்டிபிள் இன்சர்ட் நீங்க கேட்கலாம், சார் நீங்க சிங்கிள் இன்சர்ட் தான் பண்ணிருக்கீங்க. மல்டிபிள் இன்சர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், மல்டிபிள் அரே வேல்யூஸ் கொடுத்துடணும். இது ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ், இது ஒரு ரெக்கார்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு ரெக்கார்டு. இது மாதிரி என்ன பண்ணணும், கமா போட்டு பிராக்கெட் போட்டு எழுத வேண்டியதுதான். இது மாதிரி கமான் போட்டு என்ன பண்ணுங்க, நீங்க உங்க மல்டிபிள் வேல்யூஸை உங்களால இன்சர்ட் பண்ண முடியும். The statement is insert into my table and then you have to provide a column names and then values கொடுத்துட்டு, values வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரே ஃபார்மட்ல நீங்க என்ன பண்ணணும், கமா போட்டு இது ஒரு ரெக்கார்டு, ஃபுல் ரெக்கார்டு, இது செகண்ட் ரெக்கார்டு, தேர்ட் ரெக்கார்டு, இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் இன்சர்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். Just to execute this statement, it's a DML, insert, update, delete, copy கமாண்ட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா DML வரும், டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் வரும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஹிட் ரன் திஸ் query. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 3 rows இன்சர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நீங்க திருப்பி என்ன பண்ணிக்கலாம், லைக் யூ கேன் செட் சம் லிமிட். இப்போ இது வந்து 5 வைங்க, லிமிட் 5 வச்சுக்கலாம். ஓகேங்களா, 5 ரெக்கார்ட்ஸ் ஒன்று பார்க்கலாம். ஆனால் 4 தான் வரும் நினைக்கிறேன். 1 2 3 4 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இது மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு இப்படிதான் நார்மலா நீங்க எப்படி ஆர்க்கல்ல பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இன்சர்ட் ஆபரேஷன் நடக்கும். ஓகே, பட் ப்ரொடக்ஷன் நோ ஒன் வில் இன்சர்ட் லைக் திஸ். ஓகே, this is always the first class. I will say how to create a table, how to insert the records. இது மாதிரி நீங்க வந்து இன்சர்ட் பண்ணிட்டு வரணும். ஓகே, இப்போ வந்து நீங்க கேட்கலாம், சார் நான் வந்து எப்படிலாம் query பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, I can given the options here. ஆப்ஷன்ஸ் காமிச்சிருக்காங்க பாருங்க. நீங்க வந்து select star from my table கொடுத்து பண்ணலாம். நீங்க அந்த டேட்டா அந்த டேட்டாபேஸ்ல அந்த ஸ்கீமால இருந்தீங்க அப்படின்னா நீங்க டேட்டா இது கொடுத்தாலே போதும். இல்ல நான் வேற ஒரு ஸ்கீமால வந்து நான் வந்து டேபிள்ல query பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னா நீங்க fully qualified path போகணும். டேட்டாபேஸ் நேம் டாட் ஸ்கீமா நேம் அண்ட் தென் டேபிள் நேம் எல்லாத்தையும் டாட் வச்சு எடுக்கணும் நீங்க. சரி, இது ரெண்டுத்தையும் பார்த்துருப்பீங்க கரெக்டா ஆரிஃப்?
if you are in the same warehouse, sorry, if you are in the same database, if you are in the same schema, அந்த செஷன்ல நீங்க ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இது யூஸ் பண்ணலாம். இல்ல நான் வேற ஒரு ஸ்கீமால இருக்கிற டேபிள் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் யூஸ் பண்ணுங்க. ஓகே, டேட்டாபேஸ் நேம், ஸ்கீமா நேம், டேபிள் நேம் யூஸ் பண்ணுங்க. இப்போ இது மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சா போதும். டபுள் கோர்ஸ் கொடுத்து என்ன பண்ணலாம்? டேட்டாபேஸ் நேம், ஸ்கீமா நேம் அண்ட் தென் டேபிள் நேம் கொடுக்கலாமா? இதுவும் அதே மேல ஒர்க் அவுட் ஆகும். இது மாதிரி வந்து ஆரக்கிள்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது. ஓகேங்களா? SQL கம்பைலேஷன் எரர். நான் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணுங்க. SQL compilation error. It has to work. 1 minute, I'll take a pause. This conference will now be recorded. See, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த fully qualified name வந்து பாத்தீங்கன்னா டபுள் கோட் யூஸ் பண்ணி my database name, my schema dot my table name இப்படியும் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பிளஸ் வந்து என்ன பண்ணலாம்னா இண்டிவிஜுவல் இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டாபேஸ், ஸ்கீமாக்கு, டேபிள் நேம் என்ன பண்ணலாம், டபுள் கோட்ஸ்ல சிங்கிள் டபுள் கோட்ஸ் பாஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? இதை வந்து நான் அந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து டேட்டா லோடிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு கொரி பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஐ மிஸ் தட் கமாண்ட். ஓகேங்களா? அது யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். நான் வந்து இந்த ரெண்டு இதுவும் என்ன பண்ணி வச்சுக்கிறேன்னா ஐ பார்க் as of now, later I going to implement these things. Okay, fine. Now இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டேபிள்ல சில கான்ஸ்டன்ட்ஸ் கிரியேட் பண்றேன். ஓகே, டேபிள்ல என்னென்ன கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் வந்து நான் ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னா டிராப் பண்ணுவேன். டிராப் டேபிள் இஃப் எக்ஸிஸ்ட், மை டெக்ஸ்ட் டேபிள் டேபிள் இருக்கு, இருந்தா டிராப் பண்ணுவேன். ஓகேங்களா? இன் கேஸ் வந்து இல்ல அப்படின்னா டிராப் ஆகாது. ஓகேங்களா? பட் யூ வில் கெட் தி ரிசல்ட்ஸ் லைக் டிராப்னு வரும். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிருக்காது. ஓகே, நவ I going to create a table. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ண போறேன். என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ண போறேன்னா ஆட்டோ இன்கிரிமெண்ட். ஆட்டோ இன்கிரிமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் காலம் நேம் அண்ட் காலம் வந்து டைப் இது வேர்கேர். ஓகேங்களா? வேர்கேரோட மேக்ஸிமம் லிமிட் பாத்தீங்கன்னா 255 கேரக்டர்ஸ் ஹோல்ட் பண்ணும். இட்ஸ் a variable character, it can hold up to 255 characters. இது மாதிரி நீங்க லிமிட் தரலனா அது டிஃபால்ட் லிமிட் எடுத்துக்கும். It will take 255 எடுத்துக்கும். If you give the limit, it will take only 50. 50க்கு மேல அது என்ன பண்ணாது, கேரக்டர்ஸ் தான் அலோவ் பண்ணாது. ஓகே, now varchar வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஆனா வந்து மேக்ஸிமம் 255 தான் உங்களால என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். charன்றது என்னன்னா it going to hold a single character. ஓகே, சிங்கிள் கேரக்டர் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா care of 10 கொடுத்தீங்கன்னா more than one character 10 characters ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். இது மாதிரி வந்து நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. we will discuss it later. now இப்போ வந்து என்ன கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். ஆட்டோ இன்கிரிமெண்ட். இந்த ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. நான் செந்தமிழ் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த டேபிள்ல இந்த காலத்துக்கு வேல்யூ தரணுமா? என் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு டேபிள் இருக்கு, இந்த ஐடி காலத்துக்கு நான் வேல்யூ தரணுமா? எனிஒன்? சார் தர தேவையில்லை சார், ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆயிரும் சார். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கும், ஆட்டோ இன்கிரிமெண்ட் பண்ணிக்கும். 1 2 3 4 5 6 7 8 சொல்லிட்டு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஆட்டோ இன்கிரிமெண்ட் வந்து பண்ணிக்கும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். ஆட்டோ இன்கிரிமெண்ட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்டோமேட்டிக்கா வேல்யூஸ் வந்து இதுல இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ இந்த காலம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க மேனுவலா வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் காலத்துல தான் நீங்க என்ன பண்ணணும், வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா இந்த ஐடி காலம் வந்து இண்டெக்ஸ் காலம் மாதிரி இருக்கும். 1 2 3 எவ்வளவு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்றீங்களோ அவ்வளவு ரெக்கார்டுக்கு அது என்ன பண்ணிக்கும், ஐடி அசைன் பண்ணிக்கும். ஓகே, நவ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், டேபிள் கிரியேட் பண்ண போறேன். கண்ட்ரோல் காய் பண்ணிட்டு now create a table with constraint as auto increment. now the table is created. table my text table வந்து சீக்வென்ஷியலா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஷோ டேபிள்ஸ்ல பாத்துக்கலாம். போயிட்டு ஷோ டேபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து what are tables you have created முடியும். இல்ல லைக் யூஸ் பண்ணி பேட்டர்ன் மேட்ச் பண்ணிக்கும். totally 2 tables are there. my table இருக்கு, my text table இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் வந்து
அந்த டேபிளை டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. டிஸ்கிரைப் பண்ண என்ன பண்ணிக்கோ, டிஸ்கிரைப் பண்ணிக்கோ. Just describe the table. You can see the column names and column types. Default வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு இங்க பாருங்க. நீங்க வந்து ஆட்டோ இன்க்ரீஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, அப்போ வேல்யூ 1 ஸ்டார்ட் ஆகும். It will increment the value 1 by 1. எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்றீங்களோ 1 2 3 4 5 6 ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே போகும். ஓகேங்களா, இதுல வந்து பிரைமரி என்ன செட் பண்ணல. ஓகேங்களா, ஒரு கான்ஸ்டன்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா int starts with 1 and is going to increment for 1 for each records. Okay, now what I have to do, okay, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் பண்றது பாத்தீங்கன்னா அந்த காலம் மட்டும் இன்சர்ட் பண்ணணும், ஐடி காலம் இன்சர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் காலம், அதுவே இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். Now just insert the value and provide the column names. values என்ன பண்ணுங்கன்னா இந்த வீல் என்ன பண்ணுங்க, ஒரு ரெக்கார்ட் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா V50ல ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுங்க. இது மாதிரி நான் இன்சர்ட் பண்ண போறேன். Just fire this query. It's a DML. Number of rows is inserted 1. Number of rows வந்து எவ்வளவு இன்சர்ட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா 1 இருக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து fully qualified name யூஸ் பண்ணலாம். இல்ல என்ன பண்ணலாம், data my text table you can able to see id column உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா 1 சொல்லிட்டு இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ திருப்பி நீங்க வந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும், இன்சர்ட் ஆகும். see again I going to insert some value, same value ரெக்கார்ட் என்ன பண்ண திருப்பி இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் பண்ணிட்டேன். திருப்பி தேர்ட் டைம் என்ன பண்றேன், ரன் பண்றேன். இப்போ எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கும் சந்தமிழ், எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கும், 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இந்த ஐடி காலம் பாருங்க என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஆட்டோ இன்க்ரிமெண்ட் 3 தான். 1க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, 2 வந்திருக்கு, 2 க்கு 3 வந்திருக்கு. இது என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் வித் 1. இட்ஸ் ஆட்டோ இன்க்ரிமெண்டிங். இது மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து சில கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணிக்கலாம், ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து இந்த காலத்தை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஜாயின் கேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது யூனிக் வேல்யூஸா இருக்கு, டூப்ளிகேட்ஸ் வர போறது இல்ல. இட்ஸ் கோயிங் டு இன்கிரிமெண்ட் தி வேல்யூ 1 by 1. யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் ஜாயின்ஸ் டு பெர்ஃபார்ம் தி ஜாயின்ஸ் வெரி ஃபாஸ்டர். பிரைமரி கீல ஜாயின் போட்டீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஓகே, now fine, I have inserted table as well as auto increment பண்ணி உங்களுக்கு என்ன காமிச்சிட்டேன், 1 2 3 காமிச்சிட்டேன். ஓகே, now next thing I going to show, செலக்ட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். இப்போ வந்து நீங்க கேட்கலாம், சார் பூலியன் வச்சு பண்ண முடியுமா, பூலியனோட டைப்னு கேட்டீங்கன்னா இங்க பூலியனோட டைப் இருக்கு ஸ்னோஃப்ளேக்ல. பூலியன் என்ன அர்த்தம், வாட்ஸ் தி பூல், பூலியன் have 2 values. what are 2 values, true and false இருக்கும். ஓகேங்களா, ட்ரூ ஃபால்ஸ் இருக்கும். ஓகேங்களா, பூலியன் அதான் பூல் சொல்லுவோம். நீங்க வந்து பூலியன் டைப் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். I am guys saying to you nothing to worry data types. Data types வந்து ஒரு 2 class போகும். ஆக்சுவலா நிறைய data types இருக்கு, tiny int, small int, இதுல இருக்க எல்லா டைப்ஸும் இருக்கும் உள்ள. ஓகேங்களா, char, string, text. Okay, now what I going to do, I going to create a table. my boolean table create பண்ண போறேன். இதுல வந்து b ன்றது boolean, n ன்றது number, s ன்றது string. நான் திருப்பி சொல்லிருக்கேன், டேட்டா டைப் நேம்ல என்ன பண்ணலாம், நீங்க காலம் நேமையும் கிரியேட் பண்ணலாமா, டேட்டா டைப் நேம்லயே காலம் நேம் கிரியேட் பண்ணலாமா, எஸ் ஆர் நோ? எஸ் சார், எஸ் பண்ணலாம். சுஜா பிரியா, based on the data type என்ன இருக்கோ அதே மாதிரி என்ன பண்ண காலம் நேம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொடுக்கிறது காலம் நேமா இருக்கும், செகண்ட் ஒரு டைப்பா இருக்கும், அதே நேம்ல நீங்க கொடுத்துக்கலாம். எஸ் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு பூலியன் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். பூலியன் டேபிள் என்ன வேல்யூ சூப்பர் பண்ணணும், நீங்க பூலியன் ஒரு டைப் இருக்கு, இங்க என்ன வேல்யூ தரலாம், ட்ரூ தரலாம்,
இதுல என்ன தரலாம்? ஃபால்ஸ் தரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிரியேட் a boolean table, create or replace boolean table கொடுத்துருங்க. நீங்க வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாமா? ஓகே, I will put in separate window. ஒரு boolean table கிரியேட் பண்ணுங்க. boolean table வந்து கிரியேட் ஆயிடுச்சு. Now describe வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வந்து if you want to see the informations, describe யூஸ் பண்ணலாம், DSC யூஸ் பண்ணலாம். It's up to you. describe யூஸ் பண்ணுங்க. And then just okay, and then run this describe statement. You can able to see the column name, column type. ஓகேங்களா? இது மாதிரி constraints இருந்தா default காமிச்சிரும். ஓகே, பிரைமரிக்கு இருந்தா y வந்துரும். பிரைமரிக்கு எதுவுமே இல்லை. That's why it's showing no. Now I want to insert the records. இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த இடத்துல BNS கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இட்ஸ் அப் டு யூ. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி என்ன பண்ணலாம், BNS கொடுத்துட்டு வேல்யூஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம், மல்டிபிள்ஸ் பாஸ் பண்ணலாம், இப்படியும் பாஸ் பண்ணலாம். ஆரிஃப் புரியுதுல்ல சதீஷ்? இது மாதிரி என்ன பாஸ் பண்ணலாம், காலம் நேம் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிடணும். காலம் நேம் பாஸ் பண்ணிட்டு வேல்யூஸ் கொடுப்பீங்க. இது இல்லாமையும் பாஸ் பண்ணலாம்னு சொல்றேன். சதீஷ் பி கிளியர்? ஃபர்ஸ்ட் என்ன இன்சர்ட் பண்ணும்போது இங்க என்ன காலம் நேம் இருக்கோ B, N, S தரணும், கொடுத்துதான் கொடுக்கணும். இப்படியும் தரலாம். இது எல்லா டேட்டாஸ்லயும் பண்ணலாம் ஆக்சுவலா. ஓகே, வேல்யூஸ் கொடுத்துட்டு B என்ன பாஸ் பண்றேன் சதீஷ்? I'm passing true. N க்கு 1 sir. 1, S க்கு string க்கு yes sir. string S கிடையாதுங்க, S க்கு தாங்க S. string is a type. string is a data type. For S it's S ன்னு வருது. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸ் என்ன பண்றேன் இதுல வந்து இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் B க்கு false, N க்கு 0 and then S க்கு வந்து no. Now I going to insert the multiple records. நீங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்க, மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃபைன். நவ உங்களுக்கு வந்து நீங்க query பண்ண தெரியல, fully qualified ன்னு query பண்ணுங்க. ஓகேங்களா? that's a best approach actually. Now you can able to see the information. B and S என்ன தெரியுது, true and 1 and S is going to yes. இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா boolean type நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Okay, and then now I'm going to create a last table. ஓகேங்களா? லாஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். இந்த டேபிள்ல வந்து என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கு. நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நான் என்ன சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா டேபிளை டிராப் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த டேபிள் செக் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த டேபிள் அங்க இருக்காது, அப்போ வந்து டிராப்பும் ஆகாது. ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிராப் பண்ண காட்டும், ஆல்ரெடி டிராப் ஆயிடுச்சுன்னு காட்டும். என்ன காட்டும்? ஆல்ரெடி இந்த டேபிள் வந்து டிராப் ஆயிடுச்சுன்னு காட்டும். இஃப் யூ ட்ரை டு எக்ஸிக்யூட் திஸ் கமாண்ட் என்ன காட்டுது? டிராப் ஸ்டேட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லி மை TS T லேபிள் ஆல்ரெடி டிராப் பண்ணல, ஆடியோ டிராப் பண்ணலான்னு சொல்லுது. நான் இந்த ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன், மை TS அண்டர் டேபிள் கிரியேட் பண்ண போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 காலம் இருக்கு போகுது. டுடே டேட், now time stamp, and then data type பாத்தீங்கன்னா date, time stamp இருக்கு. ஓகே, இதுல வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் என்ன செட் பண்ணிருக்கோம் அப்படின்னா டிஃபால்ட் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணிருக்கேன். டிஃபால்ட் என்ன வரணும் இந்த காலம்ல? என்ன வரணுங்க எனிவன்? இந்த காலம்ல டிஃபால்ட் என்ன வரணும்? கரண்ட் டேட் சார். கரண்ட் டேட் வரணும் சார். கரண்ட் டேட் வரணும். ஓகேங்களா? இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேங்களா? டிஃபால்ட்டா இன்னைக்கு இப்போ வந்து இந்த டேபிள் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா என்ன வரணும்? டிஃபால்ட்டா வந்து இன்னைக்கான கரண்ட் டேட் வரணும். ஓகே, வெயிட் ஹோல்ட் அ மினிட். நீங்க கேட்கலாம் வந்து சார் டேபிள் கிரியேட் ஆகும் போதே கரண்ட் டேட் கிரியேட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிரியேட் ஆகாது. அந்த டேபிள் தான் கிரியேட் ஆகும், டிடிஎல் கிரியேட் ஆயிடும். ஆனா நீங்க இன்சர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க கரண்ட் டேட்டை தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த காலம்ல இன்சர்ட் பண்ணணும். அதே மாதிரி கரண்ட் டைம் தான் என்ன பண்ணணும், நீங்க இந்த காலத்துக்கு இன்சர்ட் பண்ணணும். கரண்ட் டைம் ஸ்டாம்ப் தான் இந்த காலத்துக்கு இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா டிடிஎல் கிரியேட் ஆகும் போதே உங்களுக்கு கரண்ட் டேட் எல்லாம் கிரியேட் ஆயிடாது. ஓகேங்களா? வந்து பாத்தீங்கன்னா அந்த காலம்ல வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணும்போது நீங்க கரண்ட் டேட் இன்சர்ட் பண்ணணும், கரண்ட் டைம் இன்சர்ட் பண்ணணும், கரண்ட் டைம் ஸ்டாம்ப் தான் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, now I'm going to create the table. ஜஸ்ட் வந்து ரன் பண்ணுங்க. டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு.
and then describe table. உங்க டேபிள் நேம் என்னன்னு பாருங்க. இப்போ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் உங்களால பார்க்க முடியும். நிறைய இருக்கு. செக் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, டிஃபால்ட் இருக்கு. இருக்கா? டிஃபால்ட்ல பாருங்க என்ன இருக்கு? கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு பாருங்க. டிஃபால்ட் கரண்ட் டேட் இருக்கு, கரண்ட் டைம், ஒரு காலத்துக்கும் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபைன். இப்போ டிஸ்கிரைப் பண்ணி காமிச்சிட்டேன் ஆக்சுவலா. நவ் கம் டு ஹியர். இப்போ இன்சர்ட் பண்ண போறேன். எந்த டேபிள் இன்சர்ட் பண்ண போறேன்? மை டிஎஸ் அண்டர்ஸ்கோர் டேபிள் இன்சர்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட காலம் நேம்ஸ்ல நீங்க கொடுத்துடணும். டுடே டேட், நவ் டைம், நவ் டைம்ஸ் அகைன் கொடுத்துட்டு வேல்யூஸ் கொடுத்துட்டு இந்த காலம்ல என்ன பாஸ் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். காலம்ல என்ன பாஸ் பண்ணணும்? current date first. Today date, கரண்ட் sir. டேட் தான். Today date. கரண்ட் டேட், கரண்ட் டுடே டேட் தான். ஓகேங்களா? கரண்ட் டேட் எப்பா டுடே டேட் கிடையாதுப்பா. கரண்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோனுக்கும் டைம் டேட் மாறும்பா. பாத்தீங்கன்னா யூஎஸ் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? டேட் என்ன இருக்கும்? யூஎஸ் என்ன டேட்டுங்க இப்போ இருக்கும்? இப்போ டேட் யூஎஸ்க்கு 10 இருக்கும். 10th night இருக்கும் சார். 10th night இருக்கும் சார். பாத்தீங்கன்னா கரண்டா நீ எப்போ இன்செர்ட் பண்ண போறியோ அந்த டைம் ஜோன்ல என்ன இன்செர்ட் பண்றாங்களோ அந்த டேட் தான் இங்க வரணும். ஓகேங்களா? டோன்ட் சே டுடே டேட் சொல்லாதீங்க. கரண்ட் டேட், கரண்டா இப்போ என்ன இருக்கு இன்செர்ட் பண்ணும்போது அந்த நேரத்துல என்ன டேட் இருக்கு அந்த டேட் தான் நீ என்ன பண்ணணும்? இன்செர்ட் பண்ணணும். ஓகே. அண்ட் தென் கரண்ட் டைம்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ கரண்டா என்ன டைம் இருக்கோ இன்செர்ட் பண்ணும்போது அதுதான் அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா இதுல வந்து கரண்ட் டேட்லாம் டிஃபால்ட் திங்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? கரண்ட் டேட், கரண்ட் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஐடென்டிஃபை ஆயிடும். ஓகேங்களா? நீங்க கேட்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு டிஃபால்ட்டா ஒரு வேரியபிள் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இந்த வேரியபிளுக்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டேபிள்ல போய் என்ன ஆயிடும்? உங்களுக்கு டேபிளுக்கு காலம்ல போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். இதை ஞாபகம் வச்சுங்க. கரண்ட் டேட் வேணுமா? கரண்ட் அண்டர்ஸ்கோர் டேட் கொடுத்துக்கோ. கரண்ட் டைம் வேணுமா? கரண்ட் டைம் கொடுத்துக்கோ. கரண்ட் அண்டர்ஸ்கோர் டைம் ஸ்டாம்ப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆயிடும். ஓகே. நவ் ஐ கோயிங் டு இன்சர்ட் த ரெக்கார்ட். ஓகே. நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் இன்சர்ட் 1 வந்துருச்சு. ஓகேங்களா? நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி பாத்துங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மை டிஎஸ் டேபிளா. லிமிட் தரத்தாவில்லை இப்போதைக்கு, ஏன்னா ஒரு ரெக்கார்டு தான் இருக்க போகுது. ஸோ ஐம் நாட் கிவிங் லிமிட். வந்திருக்கா? என்னோட கிளாக்கை பாருங்க. அதே டைம் வந்திருக்கா பாருங்க. அதே டைம் வந்திருக்காது. என் ரீஜன்ல எங்க ஹோஸ்ட் பண்ணோம் அந்த டைம் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஏன்னா கிளாக்கை பார்த்துறாதீங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? இங்க என்ன இருக்கு? 1746 இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1746 546 சார். 546 வருது. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா எந்த ரீஜன்ல ஹோஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த டைம் ஸ்டாம்ப் தான் இருக்கும். ஓகேங்களா? யூடிசி டைம் ஸ்டாம்ப் வரும் நினைக்கிறேன். யூடிசி. ஓகே. இதை விட்டுருங்க. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா டுடே டேட் வந்திருக்கு. இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா இது மாதிரி ஞாபகம் வச்சு கரண்ட் டேட் பாஸ் பண்ணணும். கரண்ட் டைம் ஸ்டாம்ப் வச்சு நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, குட். நவ் இப்ப நீங்க கேட்கலாம் சார், இவர் கேட்பாரு என்கிட்ட, சார் இப்போ வந்து இங்க 3 காலம் இருக்குன்னா 3 காலம் தான் டிஃபால்ட்டா கொடுத்தாலும் கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த காலத்துல நீங்க வேல்யூ செட் பண்ண போறியோ அந்த காலம் கொடுத்தா போதும். அதான் தனியா போட்டிருக்கேன். நவ் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். உனக்கு எந்த காலத்தை இன்சர்ட் பண்ணணுமோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கோ, செலக்ட் பண்ணிக்கோ. இட்ஸ் கைண்ட் ஆஃப் எ ரெஸ்ட்ரிக்ஷன். இங்க 2 காலம் செலக்ட் பண்ணனா 2 காலத்துல மட்டும் தான் வேல்யூ செட் பண்ண முடியும். ஓகேங்களா? 3 காலத்துல இன்சர்ட் பண்ண முடியாது போயிட்டு. ஓகேங்களா? ஆனா வந்து நீ இதை கொடுக்க மாட்டேன் என்ன ஆகும்? இதை எடுத்துற என்ன ஆகும்? எடுத்துறாங்க என்ன ஆகும்? இன்சர்ட் ஆகும் சார். இன்சர்ட் ஆகுமா? அப்படி கேட்கலங்க. இந்த காலம் நம்ம எடுத்துட்டு என்ன ஆகும்? நீங்க எவ்வளவு வேல்யூஸ் காலம் கொடுத்துருக்கியோ அந்த காலம் இன்சர்ட் ஆகும் போயிட்டு. ஓகேங்களா? இங்க நீங்க என்ன பண்ற, ரெஸ்ட்ரிக்ட் பண்ற. எனக்கு என்ன பண்ற, 3 காலம் தான் பண்ணி 10 காலம் இருந்ததுன்னா கூட எனக்கு 3 காலம் கொடுத்து 3 காலம் தான் இன்சர்ட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி டேபிள் என்ன இருக்கு, 3 காலம்ஸ் இருக்கு. பட் ஐ கிவன் ஒன்லி 2 காலம்ஸ். அப்போ இந்த 2 காலம்ல தான் போய் உங்களுக்கு என்ன நடக்கும், போயிட்டு இன்சர்ட் நடக்கும். See, இதெல்லாம் நீங்க ஆரக்கிள்ல படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன். ஸ்னோஃப்ளேக்ல இப்படி தான் ஒரு காமிக்கிறேன். தட்ஸ் இட். Sorry for the interruption, sir. Okay. Insert table name 2 columns கொடுத்திருக்கீங்க. வேல்யூஸ்ல
2 தான் கொடுத்துருக்கேன். ஓகே சார், ஃபைன் சார். ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நவ் டைம்ன்ற ஒரு இதுலேயும் தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நவ் டைம் ஸ்டாம்ப் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் கேட்கணும், என்ன கேட்கணும் தெரியுமா? சார் எப்படி சார் டுடே டேட் வந்துச்சு கேட்டிங்களா? பாருங்க, அகைன் ஒன்லி 2 காலம்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன இருக்கு கரண்ட் டைம் எனக்கு? அண்ட் கரண்ட் டைம் ஸ்டாம்ப். கரண்ட் டைம் அது Default. விடுங்க, டிஃபால்ட்டா என்ன ஆயிடுச்சு? அதான் Default. சொல்றேன், அதுதான் சொன்னோம். டிஃபால்ட்டா எங்க வந்திருக்கு? டிஃபால்ட் கொடுத்துருக்கேன். நீ வந்து Default. அந்த ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணலாம் கூட சரி, இல்ல சரி, டுடே டேட்ல நீ வந்து இன்சர்ட் பண்ணலாம் கூட சரி, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கும்? டிஃபால்ட்டா கரண்ட் டேட் எடுத்துக்கும். அதுதான் மீனிங், அதான் கேட்டு வரேன் நான். ஓகேங்களா, இந்த டுடே டேட்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? இந்த ரெக்கார்டு பாருங்களேன். ரெக்கார்டு வந்து நான் டுடே டேட் இன்சர்ட் பண்ணவே இல்லை இந்த கொரியில. நவ் டைம் ஸ்டாம்ப் தான் பண்ணேன், ஆனா இது பண்ணவே இல்லை. அப்ப என்ன ஆகுது? டிஃபால்ட்டா என்ன பண்ணிது? கரண்ட் டேட் போட்டுக்குது. அப்ப நீங்க கேட்கலாம், சார் வந்து இப்போ நான் வந்து கரண்ட் டேட்டையும் கரண்ட் டைமையும் பண்றேன் அப்படின்னா டைம் ஸ்டாம்ப் டிஃபால்ட் எடுத்துக்கும். ஆரி புரியுதுல? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது 2 தான் நான் இது அப்ளை பண்றேன், இது அப்ளை பண்ணவே இல்லை. அது என்ன பண்ணிச்சு? டிஃபால்ட்டா அந்த ரெக்கார்டுக்கு கரண்ட் டேட்டை எடுத்துக்கிச்சு. ஆரி கன்ஃபியூஸ் ஆவறீங்களா? ஆகாதீங்க. இல்ல சார். இங்க என்னன்னா 3 காலம்ஸ் இருக்கு. 3 காலம்ஸ் என்ன பண்றேன்னா 2 காலம் வேல்யூ செட் பண்றேன். இந்த காலம் வேல்யூ செட் பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிச்சு? டிஃபால்ட்டா இப்ப கரண்ட் டேட் என்ன டேட் இருக்கோ அதை எடுத்து இங்க பிளேஸ் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்க இது 2 ரெக்கார்டையும் இன்சர்ட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், இதை விட்டுறீங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? இது அப்ப டைம் ஸ்டாம்ப் என்ன இருக்கோ அதை எடுத்து லாஸ்ட்ல போட்டுக்கும். ஓகே, அதுதான் இங்க நான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணிருக்கேன். கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணலாம். ஓகேங்களா, செட் பண்ணீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டு. ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்னு சொல்ல போறேன். ஓகேங்களா, எனக்கு டைம் ஜோன் மாத்தணும். டைம் ஜோன் மாத்தணும். நீங்க சொல்லலாம், சார் எனக்கு டைம் ஜோன் மாத்தணும் சார், எனக்கு வந்து ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை டைம் ஜோன். எப்படி மாத்தணும்னா ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி மாத்தலாம். ஆல்டர் செஷன், அந்த செஷனோட டைம் மாத்த போறீங்க. நீங்க ஒர்க் பண்ற செஷன் பாத்தீங்களா, அந்த செஷனோட டைம் ஜோன் மாத்த போறீங்க. செட் டைம் ஜோன் ஈக்குவல் டு அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸ் மாத்தலாம், ஜப்பான் மாத்தலாம், இந்தியான்னு மாத்தலாம். அதுக்கு ஒரு டேபிள் இருக்கு, நீங்களே போட முடியாது. அந்த டேபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ, டைம் ஜோன் வேல்யூஸ் என்ன இருக்கோ அந்த வேல்யூஸ் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டைம் ஜோன் ஆயிடும். அப்புறம் டைம் ஸ்டாம்போட அவுட்புட் ஃபார்ம் எப்படி வேணும்னு பாத்தீங்கன்னா YYY, இயர், மந்த், டேவ், ஹவர்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்ல எனக்கு வேணும். ஓகேங்களா, அப்போ 0ல இருந்து 23 ஹவர் ஃபார்மேட்ல வரும். மில்லி செகண்ட்ஸ், செகண்ட்ஸ். ஓகேங்களா, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல வேணும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? நீங்க வந்து எந்த டைம் ஜோனுக்கு வேணா நீங்க மாத்திக்கலாம். இப்போ நான் ஜப்பான் டைம் ஜோன் மாத்திரம் என்ன பண்ணணும்? I want to run this command as well as I want to run this command. இது ரெண்டுத்தையும் நான் ரன் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா என் டைம் ஜோனும் ஆயிடும், என் வர அவுட்புட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல ஆயிடும். இப்போ டிஃபால்ட் என்ன ஃபார்மேட் இருக்கு பாருங்க, என்ன ஃபார்மேட்ல இருக்கு? இயர், மந்த், டே, ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ்ல இருக்கா? YYY, MM, DD, H24, MI வருது, S வருது, SSS வருது. மில்லி செகண்ட்ஸ், 1000 மில்லி செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். இது மாதிரி என்ன இருக்கு? வருது. இப்போ என்ன பண்ண? ஜப்பான் ஃபார்மேட் மாத்த போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிடலாமா? டைம் ஜோன் மாத்திடலாம். டைம் ஜோன் மாத்தணும் என்ன பண்ணணும்? நீங்க ஃபர்ஸ்ட் alter section set time zone செட் பண்ணணும். ஓகேங்களா, now I going to change for அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸ் மாத்துறேன். ஓகேங்களா, இப்போ வந்து என் செஷனுக்கு தான் மாத்துறேன். ஓகேங்களா, என் செஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா அந்த டைம் ஜோன் ஆயிடும். இப்போ என்ன பண்றேன்னா கரண்ட் செஷனுக்கு ஆல்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸ் மாத்துறேன். இப்போ என்ன பண்ணுங்க, நீங்க query பண்ணி பாருங்க. வாட்ஸ் மை டேபிள் நேம்? this my table name, right? Just query the table name, செக் பண்ணுங்க. யா, இப்போ வந்து நான் query பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா இது வந்து இன்சர்ட் பண்ண போறேன், ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ண போறேன். பாருங்க, அகைன் going to insert the record, new record. டைம் ஜோன் வந்து அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸ் மாத்திட்டேன். திருப்பி என்ன பண்றேன்?
மாத்திட்டு செலக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா பாருங்க. there is no much difference தெரியலையா? yeah 754 08 வந்திருக்கு. 5408. okay I will change to Japan. Let's see the difference. இதுல வந்து என்ன பண்ணுங்க, ஜப்பான் மாத்திருங்க. அதேதான் ஜப்பான், change it as Japan. நான் இது மாத்தலங்க, சொல்லவே இல்லை உங்ககிட்ட. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், டைம் ஜோனை மாத்திட்டேன். பட் என்ன பண்ணல, நான் ஃபார்மட்டை மாத்தவே இல்லையே. சொன்னீங்களா? ஃபார்மட் என்ன பண்ணல, நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. இது ரன் பண்ணிருக்கணும். ஆல்டர் செஷன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, கொரி பண்ணி பாருங்க, டிஃபரன்ஸ் தெரியும். டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இருங்க ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஐ வில் இன்சர்ட் மை ஒன் மோர் ரெக்கார்ட், சேம் ரெக்கார்ட். ஓகே, now you can see the difference. Now you can see the difference. That's no my difference. Region மாத்தி பார்த்தேன், டிஃபரன்ஸ் இல்ல. இப்போ வந்து ஜப்பானுக்கு மாத்தி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. சேஞ்ச் டு ஜப்பான். இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த எனக்கு செகண்ட்ஸ்லாம் தேவையில்லை எனக்கு. ஓகேங்களா, இந்த எஃப்எஃப்லாம் எடுத்துடுறேன், இது மட்டும் நான் வச்சுக்கிறேன். Okay, now I'll insert the record. And then just fire the query. Like 55 வந்திருக்கு, 755 hours வந்திருக்கு. ஓகே, milliseconds மட்டும் வரணுமே, வர மாட்டேங்குது. Session timeout format, I have changed the format. 1 minute. Change session level time zone. Okay, it's not affecting my time zone. Select star from my table. ஓகே, 755 வந்திருக்கு. ஜப்பான்ல வந்து இந்த டைம் ஜோன் இருக்கு. ஓகே I will make to லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் மூவ் பண்ணுவோம். There's no much changes. Okay, yeah. டிஃபால்ட் இருக்குதுல்ல சார், அதனால டிஃபால்ட் எடுத்துக்கோங்க சார். இல்ல நான் டைம் ஜோனை மாத்துறேன் ராஜா. நீ வந்து அந்த இங்க முதல்ல புரிஞ்சுங்க. முதல்ல அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸோட என்ன பண்றேன், டிஃபால்ட் டைம் மாத்துறேன். ஓகேங்களா, அப்ப என்ன டைம் இருக்கோ அது மாத்துறேன், டைம் ஜோனே மாத்துறேன். ஓகேங்களா, எனக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் தெரிய மாட்டேங்குது. இதை வந்து நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது வந்து டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது எனக்கு. அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கும் ஜப்பானுக்கு மாத்தினா என்ன ஆகணும், எனக்கு அந்த டைம் ஜோனோட ஆக்சுவலா மாறணும். ஓகே, so it's not changing, leave as it is. Now we'll discuss on the tables. ஓகேங்களா, டேபிள்ஸ்ல நிறைய இருக்கு. ஆக்சுவலா we'll see the table structure. Now first we have to understand the table structure. ஒரு database இருக்கு அப்படின்னா, all the data in the Snowflake are going to store in the database tables. Okay, it's going to be the collection of rows and columns. Collection of rows and columns பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா, அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா, though it can be a large table or small table, you can understand the physical structural understand பண்ண முடியும். ரோ அண்ட் காலம் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேங்களா, மோர் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா வந்து உங்க டேட்டாவை நீங்க கொரி பண்ணும்போது, உங்க டேபிளுக்கு டேட்டா நீங்க கொரி பண்ணும்போது உங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். யூ ஹேவ் டு கெட் த ஃபாஸ்டர் ரெஸ்பான்சஸ்
as well as you have to get the results very faster. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்னோஃப்ளேக்ல இன்டர்னலா மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு, as well as டேட்டா கிளஸ்டரிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த மைக்ரோ பார்ட்டிஷன்ஸும் டேட்டா கிளஸ்டரிங்கும் பாத்தீங்கன்னா மைக்ரோ பார்ட்டிஷன் டிஃபால்ட்டா நடக்கும், ஆனா கிளஸ்டரிங் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க தான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? these are the two important things you have to consider while creating a table. ஓகேங்களா? மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் நீங்க வந்து பண்ண தேவையில்ல, அதுவே ஸ்னோஃப்ளேக் என்ன பண்ணிக்கும், இன்டர்னலா பண்ணிக்கும். Okay, now we are going to discuss about the micro partitions. ஒரு டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா உங்க டேட்டா வந்து பார்ட்டிஷன் பை பார்ட்டிஷனா அதுவே என்ன பண்ணிக்கணும், கிரியேட் பண்ணிக்கும். ஆனா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் பார்ட்டிஷன்ஸ் தான் கிரியேட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டயக்ராம் செக் பண்ணிடுறேன், then it's very easy for you. In the left hand side you can able to see the logical structure of a table. ஒரு டேபிளோட லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். டைப், நேம், கண்ட்ரி, டேட், டோட்டலி ஹாவ் அரௌண்ட் 4 காலம்ஸ் இருக்கு. இந்த 4 காலம்ஸ் என்ன பண்ணணும், ஸ்னோஃப்ளேக் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 50 MB டேட்டா, ஒரு 500 MB டேட்டா வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கணும்னா ஒரு 500 MB டேட்டாவை ஒரு பார்ட்டிஷன் போட்டு வச்சிடும். அகைன் another 500 MB is coming, put another partition. இது மாதிரி அதுவே என்ன பண்ணிக்கணும்னா பார்ட்டிஷனா கிரியேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? எப்படி வந்து பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா காலம்னர் வைஸ் ஃபார்மட்ல அது வந்து அது பார்ட்டிஷன்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, now you look at the first 2 ரெக்கார்ட்ஸ் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 2 ரெக்கார்ட்ஸ் பாருங்க, என்ன இருக்கு, 243 இருக்கா? look at my mouse pointer, you have first 3 ரெக்கார்ட்ஸ் எடுங்க. 243 காங்க காலம் வைஸ்ல பாருங்க, 243 இருக்கு. இந்த 243 என்ன பண்ணுது, ரோ வைஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இந்த காலம் டேட்டாவை 243 it is storing in the row wise. And then next என்ன பண்ணுது, அடுத்த ரெக்கார்ட் பாருங்களேன், 232 இருக்கு. மொத்தம் எத்தனை ரெக்கார்ட் இருக்கு, இந்த டைப் பாத்தீங்களா, எத்தனை ரெக்கார்ட்ஸ் நான் எடுத்து பார்ட்டிஷன் பண்ணிருக்கேன் பார்ட்டிஷன் 1ல 243. ஓகே, and then 232 இது வந்து மைக்ரோ பார்ட்டிஷன் 1ல வந்திருக்கு. இந்த காலம் பாத்தீங்கன்னா மைக்ரோ பார்ட்டிஷன் 1 வந்திருக்கு. ஜஸ்ட் டேக் தி நேம் காலம் ACC and then BAC. இது வந்து ஒரு மைக்ரோ பார்ட்டிஷன். இந்த மைக்ரோ பார்ட்டிஷன் என்ன இருக்கு, டைமும் இருக்கு, நேமும் இருக்கு, கண்ட்ரியும் இருக்கு, டேட்டா இருக்கு. ட்ரை பண்ணலாம் நீங்க. ஜஸ்ட் டேக் தி கண்ட்ரி UK SP DE இருக்கா, UK SP D இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, DFR SP இருக்கா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட் எடுத்திருக்கேன். டேட் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு உங்களுக்கு, 11/2 11/2 11/2 11/2 இருக்கா. 6 ரெக்கார்டுக்கான ஒரு மைக்ரோ பார்ட்டிஷன்ல இருக்கும். பாத்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் ரெக்கார்ட்ஸ் பாருங்களேன், 1 2 3 4 5 6 6 விட அடுத்த 6 பாருங்களேன், அது வந்து மைக்ரோ பார்ட்டிஷன் 2ல இருக்கும். 7 to 12 ரெக்கார்ட்ஸ் இதுல இருக்கும். 13 to 18 ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த மைக்ரோ பார்ட்டிஷன்ல இருக்கும். 90 to 20 ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பார்ட்டிஷன். இது மாதிரி என்ன பண்ணணும்னா ஸ்னோஃப்ளேக் வந்து நிறைய மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டே போகும். ஓகேங்களா? அதுக்கு சம் சைஸ் லிமிட் இருக்கு, 50 MB to 500 MB வரையும் சைஸ் லிமிட். அது வரையும் அது என்ன பண்ணணும்னா இட் வில் கிரியேட் n பார்ட்டிஷன்ஸ். இட் வில் ஸ்டோர் இன் a columnar way fashion. columnar form ஸ்டோர் பண்ணிருக்காது பாருங்க. இட் ஸ்டோர் தி column fashion. 243 என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஒரே இதுல சைஸ் பண்ணிடுச்சு, ரோவா பண்ணிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு ஸ்கேனிங்லயே you will get 3 records. If you do second scanning you get 6 records. Now this one is more advantageous when compared to the row based partitioning. ஓகேங்களா? இதுதான் better approach. இது மாதிரி வந்து ஸ்னோஃப்ளேக் வந்து query வந்து ரிசல்ட் ஃபாஸ்டா கொடுக்குது அப்படின்னா it's splitting the data into various micro partitions. This conference will now be recorded. See, we have discussed the micro partitions in the table structure. நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த டயக்ராம் நம்ம காமிச்சிருந்தேன். ஓகேங்களா? இது மாதிரி பாத்தீங்கன்னா சாம்பிள் கொடுத்திருக்கான். ஓகேங்களா? 1 to 6 ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு பார்ட்டிஷன்ல இருக்கும். 7 to 12 ரெக்கார்ட்ஸ் another partition சொல்லிட்டு they are giving the physical structure of micro partitions. Nothing to worry about the micro partitions. Everything taken care by the Snowflake itself. Okay. Each micro partition contains 50 MB and 500 MB of uncompressed data. அந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா அன்கம்ப்ரஸ்டா இருக்கும். ஓகேங்களா?
அன்கம்ப்ரஸ்டா இருக்கும். ஓகேங்களா? அது என்ன சொல்ல வரான் அப்படின்னா வந்து ஸ்னோஃப்ளேக்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும்போது, ஓகேங்களா? ஸ்டோரேஜ் லேயர் சொல்றேன். ஸ்டோர் ஆகும்போது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஃபார்மேட்ல தான் ஸ்டோர் ஆகும். சைஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியா இருக்கும். சைஸ் வந்து என்ன இருக்கும்? ஸ்டோரேஜ் லேயர் சொல்றேன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த வேர்ஹவுஸ் லேயர். ஐ எம் டாக்கிங் அபவுட் ஸ்டோரேஜ் லேயர். இட் வில் பி வெரி லெஸ் பிகாஸ் இட் இஸ் கம்ப்ரஸ் ஃபார்மேட்ல ஸ்டோரேஜ் லேயர் இருக்கும். ஆனா டேபிள்ல வந்து டேட்டா இருக்கும்போது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 50 MB அண்ட் 5 MB ஆஃப் அன்கம்ப்ரஸ் டேட்டாவா இருக்கும். ஓகே, ஆனா வந்து ஒரு மைக்ரோ பார்ட்டிஷன் பாத்தீங்கன்னா யூ கான்ட் ஸ்பெசிஃபை சைஸ் 150 MB இருக்கலாம், 60 MB இருக்கலாம். ஆனா 50 MB டு 500 MB-க்குள்ள அந்த ஒரு பார்ட்டிஷன் சைஸும் இருக்கலாம். ஓகே, இந்த பார்ட்டிஷன் நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னா எல்லாம் கேட்பாங்க, எதுக்காக நம்ம பார்ட்டிஷன் போறோம்? நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்க வந்து பார்ட்டிஷன் பண்றதால உங்க கொரி பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். என்னன்னா இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து வேர் ப்ரெடிகேட்ல என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து 11/4 கொடுக்குறேன். 11/4 எந்த பார்ட்டிஷன்ல இருக்கோ அந்த பார்ட்டிஷன் மட்டும் தான் ஸ்கேன் பண்ணும். இந்த ரிமைனிங் பார்ட்டிஷன் பார்த்தோம்னா இது என்ன பண்ணிடும்? ப்ரூனிங் பண்ணிடும், ஸ்கிப் பண்ணிடும். ப்ரூனிங் மீன்ஸ் டு omit the remaining partitions or you can say to omit the column சொல்லலாம். ஓகே, காலம் என்ன பண்ணலாம்? எந்த காலம் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த காலம் மட்டும் பண்ணிக்கலாம். இட்ஸ் கால் ப்ரூனிங். அப்போ 11/4 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த பார்ட்டிஷனை மட்டும்தான் அது வந்து ஸ்கேன் பண்ணும். இந்த ரிமைனிங் பார்ட்டிஷன் ஸ்கேன் பண்ணாது. இதால உங்களோட கொரி பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஒரு டேட்டா வந்து நீங்க பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் எதுக்கு நம்ம போறோம்? ஏன்னா எல்லா டேட்டால டேபிள் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணா உங்களுக்கு என்ன டைம் எடுக்கும். இதே நீ பார்ட்டிஷன் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீ எந்த பார்ட்டிஷன்ல வந்து போய் நீங்க எடுக்கணுமோ அந்த பார்ட்டிஷன் எடுத்து கொரி ரிட்ரைவல் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? பார்ட்டிஷனும் போறோம். ஓகே, now the first thing I want to say here is like the size is going to be 50 MB and 500 MB of uncompressed data, and then it's going to store the data in the table in a columnar fashion, and then நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா granular pruning பண்ணிக்கலாம். ஓகேங்களா? if it is a very large tables you have around millions of records or trillions of records இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுவே நிறைய மைக்ரோ பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கும். உங்களுக்கு என்ன காலம் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோ. ரிமைனிங் காலத்தை என்ன பண்ணிக்கலாம்? நீ காலம் ப்ரூனிங் பண்ணிக்கலாம். ஓகே, யா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன்ல இருக்குன்னு பார்ட்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ பார்ட்டிஷன்ல ஸ்னோஃப்ளேக் என்ன பண்ணணும்னா ஒரு மைக்ரோ பார்ட்டிஷனுக்கும் மெட்டா டேட்டா மெயின்டைன் பண்ணும். இட்ஸ் கால் மைக்ரோ பார்ட்டிஷன் மெட்டா டேட்டா. ஓகேங்களா? அது என்ன பண்ணணும்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ செட் பண்ணிக்கும். ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்னா புரியுதா? ஒரு பார்ட்டிஷன்ல 50 MB இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா 50 MB ல எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்க முடியுமோ அதே மாதிரி என்ன பண்ணணும்? எல்லாம் 50 MB 50 MB பிரிச்சு வச்சிரும். அதுல வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 100 ரெக்கார்ட்ஸ்னா 100 ரெக்கார்ட்ஸ், another 100 ரெக்கார்ட்ஸ், another 100 ரெக்கார்ட்ஸ், இது மாதிரி என்ன பண்ணிக்கும்னா அந்த 100 ரெக்கார்ட்ஸ்க்கு ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிஷன் பண்ணிக்கும். யூ கான்ட் செட் த ரேஞ்சஸ். அதுவே சைஸை டிஃபைன் பண்ணி அதுவே என்ன பண்ணிக்கும்? செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஒரு பார்ட்டிஷன் போட்டே வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன சொல்றோம்னா அந்த எல்லா பார்ட்டிஷனும் டிஸ்டிங்க்ட் வேல்யூஸா இருக்கும். ஓகேங்களா? ஒரு பார்ட்டிஷன் பார்த்து டிஸ்டிங்க்ட் வேல்யூஸா இருக்கும். டூப்ளிகேட்ஸ் வந்திருக்கான்னு சொல்றோம். ஓகே, அண்ட் தென் எதுக்காக நம்ம போறோம் அப்படின்னா ஃபார் பெட்டர் ஆப்டிமைசேஷன். உங்க டேபிளை வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா எஃபிஷியன்ட்டா ஃபார் கொரி ப்ராசஸிங்க்கு நீங்க கொண்டு போறீங்க. ஆனா ஸ்னோஃப்ளேக்ல நீங்க தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஸ்னோஃப்ளேக் will internally maintain the micro partition metadata. Okay, and then given the note here is automatically performed on all Snowflake tables. ஓகேங்களா? நீங்க வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் பண்ண தேவையில்ல மைக்ரோ பார்ட்டிஷனுக்கு. எவ்ரிதிங் டேக்கன் கேர் பை த ஸ்னோஃப்ளேக் இட்செல்ஃப். எப்போ வந்து மைக்ரோ பார்ட்டிஷன் கேட்டாவும் கேட்கலாம் while doing the DML operations. நீ ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ற, லோட் பண்ற ஒரு ஃபைலுக்கு டேட்டாவை டேபிள் மூவ் பண்ற, லோட் பண்ற அப்படின்னா அந்த டைம் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டேபிள்ல மைக்ரோ பார்ட்டிஷனிங் ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் ஆகும். ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம், சார் ட்ரெடிஷனல் டேட்டா வேர்ஹவுஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து மைக்ரோ பார்ட்டிஷன் கேட்டீங்கன்னா மைக்ரோ பார்ட்டிஷனிங் கான்செப்டும் கிடையாது. ஆனா பார்ட்டிஷன் கான்செப்ட் இருக்கு. இன் எவ்ரி டேபிள்ஸ் we have a partition concept in relation database இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டாட்டிக் பார்ட்டிஷனிங் போகணும். ஸ்டாட்டிக் பார்ட்டிஷனிங்னா என்ன அப்படின்னா நீங்களே வந்து பார்ட்டிஷன் காலம் நேம் தரணும். ஓகேவா? அந்த காலம் நேம் கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னா டேட்டா வந்து பார்ட்டிஷன் ஆகும். இப்போ have different countries, இந்தியா, அமெரிக்கா, USA,
இந்தியால ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. as well as ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா 500 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. இப்போ நான் வந்து இன்னொரு காலம் பாத்தீங்கன்னா ஜெண்டர் இருக்கு. தேர்ட் காலம் we have date of birth. ஃபோர்த் காலம் we have employee ID. இந்த 4 காலத்துல எந்த காலமே நீங்க பார்ட்டிஷன் காலமா யூஸ் பண்ணுவீங்க? கண்ட்ரி காலம், ஏஜ், ஜெண்டர், எம்ப்ளாயி ஐடி, இந்த 4 காலத்துல எந்த காலத்தை நீங்க பார்ட்டிஷன் காலமா சூஸ் பண்ணுவீங்க? இட்ஸ் கால் ஸ்டாட்டிக் பார்ட்டிஷனிங். ஸ்டாட்டிக் பார்ட்டிஷன்னா நீ தான் பார்ட்டிஷன் காலம் சூஸ் பண்ணணும். எந்த காலம் சூஸ் பண்ணுவ? கண்ட்ரி, ஏஜ், ஜெண்டர் and then employee ID. Which column you Employee ID, use sir. for? Employee ID. See, partitioning அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க Country, வந்து sir. low coordinate values தான் போகணும். கரெக்ட்? low coordinate values, whatever all you said is correct. low coordinate values தான் போகணும். இப்போ பாத்தீங்கன்னா if you take countryல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஆஸ்திரேலியா ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இந்தியா செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதுல லோ கார்டினாலிட்டி வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து பாத்தீங்கன்னா லெஸ் வேல்யூஸ் இருக்கும். பார்ட்டிஷன் பண்ணும்போது இந்தியா ரெக்கார்ட்ஸ் தனியா வந்துடும், ஆஸ்திரேலியா ரெக்கார்ட்ஸ் கம்மி அனதர் பார்ட்டிஷன். ஓகேங்களா? இது மாதிரி வந்து செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து செப்பரேட் பார்ட்டிஷன்ல மூவ் ஆயிடும். தட் இஸ் கால் லோ கார்டினாலிட்டி வேல்யூ. இதுதான் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஆரக்கிள்ல எஸ்கியூஎல் சர்வர்ல பண்ணுவாங்க. ஸ்டாட்டிக் பார்ட்டிஷன் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களே பார்ட்டிஷன் தர மாதிரி இருக்கும். ஆனா ஸ்னோஃப்ளேக்ல பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் டிரைவ்ட் பை ஆட்டோமேட்டிக்லி. இட்ஸ் மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ். ஓகே, நோ நீட் டு மெயின்டைன் பை எனி யூசர்ஸ் admins. யாரும் அந்த ஸ்ட்ராட்டஜியை அட்மின் பண்ண தேவையில்ல, யாரும் பண்ண தேவையில்ல. அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கும்? டிஃபால்ட்டா மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் ஸ்னோஃப்ளேக்கே பண்ணிக்கும். And then second thing is I can say is the size is going to be 50 MB to 500 MB கூட size இருக்கலாம் before compression. சரிங்களா? before compression கம்ப்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 50 to 500 சைஸ் இருக்கலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா டிஎம்எல்காக யூஸ் பண்ணுவாங்க. டிஎம்எல்னா நீ வந்து இன்சர்ட் பண்ற, எஃபிஷியண்டா இன்சர்ட் பண்ற, அப்டேட் பண்ற, டெலிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆகும்னா பேக் எண்ட்ல அதுவே வந்து உனக்கு மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகே, மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஓவர்லாப் ஆகும். டேட் பாத்தீங்கன்னா இன்னொரு பார்ட்டிஷன் என்ன ஆகுது? ஓவர்லாப் ஆகுது. ஓகேங்களா? ஓவர்லாப் ஆகுது. இந்த மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் போறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா டேட்டா ஸ்கியூனஸ். நீங்க ஸ்டாட்டிக்கா பார்ட்டிஷனிங் பண்ணும்போது, கண்ட்ரிஸ் பார்ட்டிஷன் பண்ணும்போது இந்தியால வந்து சம் மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, ஆஸ்திரேலியால லெஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இஃப் யூ டேக் யூஎஸ்ஏ லெஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்தியா பார்ட்டிஷன்ல மட்டும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பார்ட்டிஷன் ரன் பண்ணும்போது, இந்தியா பார்ட்டிஷன் ரன் பண்ணும்போது உங்களுக்கு கொரி வந்து ரொம்ப டைம் எடுக்கும். பட் ரிமைனிங் பார்ட்டிஷன்ஸ் ஹேவ் ஒன்லி லெஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கு? இந்தியா பார்ட்டிஷன்ல ஸ்கியூனஸ் அதிகமா இருக்கு, டேட்டா அதிகமா இருக்கு. அப்போ வந்து கொரி வில் டேக் மோர் டைம். யுவர் டேட்டா வேர்ஹவுஸ், விர்ச்சுவல் டேட்டாபேஸ் வில் டேக் மோர் டைம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கியூனஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா தே கம்மிங் வித் தி மைக்ரோ பார்ட்டிஷன் ஸ்ட்ராட்டஜி. அது என்ன பண்ணுதுன்னா 50 MB என்ன பண்ணுது? 50 MB எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வருமோ அதுக்கு தான் மைக்ரோ பார்ட்டிஷன் பண்ணுது. இதால ஸ்கியூனஸ் நீங்க அவாய்ட் பண்ணலாம். அண்ட் தென் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட் ஒன் இஸ் ஒரு மைக்ரோ பார்ட்டிஷன் பாத்தீங்கன்னா காலம்னர் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றாங்க. தே ஆர் நாட் யூசிங் எனி ரோ ஸ்டோரேஜ், தே ஆர் யூசிங் த காலம்னர் ஸ்டோரேஜ். இதால உங்களுக்கு என்ன பண்ணணும்னா எஃபிஷியன்ட்டா ஸ்கேன் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன காலம் வேணுமோ அதை ஸ்கேன் பண்ணிக்கோ. ரிமைனிங் காலம்ஸ் என்ன பண்ணலாம்னா நீ ப்ரூன் பண்ணிடலாம். ப்ரூனிங் மீன்ஸ் டு ஒமிட் த ரிமைனிங் காலம்ஸ். அப்போ வந்து நீங்க எந்த காலம் சூஸ் பண்றியோ கொரி வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீயே வந்து ஸ்னோஃப்ளேக் என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே வந்து கம்ப்ரஷன் அல்காரிதம் சூஸ் பண்ணிக்கும். ஒரு மைக்ரோ பார்ட்டிஷனுக்கு எந்தெந்த கம்ப்ரஷன் அல்காரிதம் வேணுமோ அதுவே என்ன பண்ணிக்குது? ஆட்டோமேட்டிக்கலி சூசிங் திஸ் கம்ப்ரஷன் அல்காரிதம். அதால வந்து எவ்ரிதிங் டேக்கன் கேர் பை த ஸ்னோஃப்ளேக் சைட்ஸ். நத்திங் டு வரி அபவுட் த டிபிஏ அண்ட் தென் யூசர்ஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. இதுதான் மைக்ரோ பார்ட்டிஷன் ஸ்ட்ராட்டஜி. திஸ் ஆர் வாட் வி ஆர் given. Tomorrow I going to create clustering tables create பண்ண போறேன். Tomorrow we'll see all these things. I'm closing this right now.